شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصمه ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் குர்ஆன் விடுக்கும் அறைகூவல்கள் என்ற தலைப்பின் கீழே நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அதிலே பல விதமான தலைப்புகள் கீழே செய்திகளை நாங்கள் பார்த்தோம். இன்றைய தினம் திருமறை குர்ஆனில் சில வரலாற்று செய்திகள் பதிவாகி இருக்கிறது, அறிவியல் சார்ந்த சில செய்திகள் பதிவாகி இருக்கிறது. இது போன்ற செய்திகளிலும் இறைவன் இந்த திருக்குர்ஆன் இறை வேதம்தான் என்பதை நிரூபிக்கக்கூடிய விதத்திலே சில சான்றுகளை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அந்த சான்றுகளும் வெறுமனே சான்றுகளாக முன்வைக்கப்படாமல் அறைகூவல்களாக இருப்பதை நாங்கள் ஆய்வு செய்தால் புரிந்து கொள்ள முடியும். திருக்குர்ஆனை பொறுத்தளவில் எதை சொன்னாலும் ஒரு வரலாற்று செய்தியை சொல்லுதுன்னு வைங்களே, அதில் ஏதாவது ஒரு ஆதாரத்தை வைக்கும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுற நேரத்தில் மிகப்பெரிய ஒரு ஜலப்பிரளயம் ஏற்பட்டது, பெரிய அளவுக்கு வெள்ளம் வந்தது, மழையின் அளவுக்கு வெள்ளம் வந்து அலை அடிச்சது என்றவையெல்லாம் சொல்லுவான். அல்லாஹ் சொல்லிட்டு அவர் ஒரு கப்பலை செஞ்சார். அந்த கப்பலில் வந்து உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிரினத்திலையும் ஒவ்வொரு ஜோடை எடுத்துகிட்டு போனார். அந்த கப்பல் போயிட்டு ஜூத் மலையின் மீது அமர்ந்தது என்று சொல்லி ஃபஸ்தவத் அலல் ஜூதியி, ஜூத் மலைக்கு மேலே அந்த கப்பல் போயிட்டு அமர்ந்தது, நிலை கொண்டது என்று அல்லாஹ் சொல்லுவான். சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்லுவான்டா, இதை நாங்கள் அத்தாட்சியாக விட்டிருக்கிறோம். ஒரு வரலாறு தான் சொன்னான்ல, கப்பல் வந்து மலைக்கு மேலே வந்து குந்திருச்சு சொல்லிட்டு விட்டுறாம இது நாங்கள் ஆதாரமாக விட்டிருக்கிறோம் என்றான்ல. அப்போ இந்த வரலாறை வந்து சிந்திக்கிறவங்க, ஒரு ஜலப்பிரளயம் ஏற்பட்டு இருக்குமா, மலை அளவுக்கு உயரத்தில் அந்த அளவுக்கு வெள்ளம் வேண்டா, சாதாரணமாக 10 அடி வெள்ளம் வந்து வெள்ளம் வீட்டில் நாங்கள் பட்டதோ பாடம் கெட்டதோ கேட்டேன்னு ஆயிடுச்சு. மலை அளவுக்கு, மலை என்று சொன்னால் கிட்டத்தட்ட 1000 மீட்டர், 1 கிலோமீட்டர் அளவுலாம் உயரமான மலைகள் இருக்குது. உலகத்திலே ஆக உயரமான மலை வந்து இமயமலை 9 கிலோமீட்டர், 9000 மீட்டர். அப்போ அந்த அளவுக்கெல்லாம் மலைகள் இருக்குது உலகத்தில். மலை அளவுக்கு வெள்ளம் வந்துச்சண்டா ஒட்டுமொத்த ஊரும் உலகமும் அழிஞ்சிருக்கும். அவர் இருந்த அந்த பகுதி முழுசா அழிஞ்சிருக்கும். அல்லாஹ் தஆலா அதனால தான் அந்த உயிரினங்களில் கூட ஒவ்வொரு ஜோடு ஜோடாக ஏற்ற சொல்கிறான், ஏற்றி வேறொரு பகுதிக்கு கொண்டு போங்க. அந்த அளவுக்கு மாபெரும் அழிவு. இதை சொல்லிட்டு இதை யாரும் நம்பாமல் இருக்கக்கூடாது, அதுக்காக அல்லாஹ் என்ன செஞ்சானேண்டா, பெருங்கப்பல் ஒன்று அவர் செஞ்சார், தன்னந்தனியாக இருந்து செஞ்சார். பலகைகளாலும் ஆணிகளையும் பயன்படுத்தி செய்தார். அந்த கப்பலை நாங்கள் வந்து ஜூதி மலையின் மீது அமரச் செய்தோம், அது அத்தாட்சியாக விட்டிருக்கிறோம் என்றா நவீன காலத்தில் தேடி கண்டுபிடிக்கிறாங்க. அராரக் மலையில் அந்த கப்பல் என்ன செய்து, அதனுடைய பலகைகள் இருக்குது, பெரிய ஒரு கப்பல்கிட்ட பலகை இருக்குது, முழுசாக கப்பலாகவே வைக்கல. பலகை ஒவ்வொரு பகுதி நீளமாக அகலமாக ஒவ்வொரு பகுதியாக வந்து கப்பல் சிதைவடைந்த நிலையில் கப்பலை பார்க்குறாங்க. அப்போ யோசிக்கிறாங்க, இவ்வளோ பெரிய ஒரு மலைக்கு மேலே இவ்வளோ பெரிய ஒரு கப்பலை கொண்டு வந்து வைக்கலாமா, கப்பல்கிட்ட பகுதியை வைக்கலாமா, கிரேன் இல்லாத காலத்தில் எப்படி நடந்திருக்கலாம். அப்போ இந்த மலை அளவுக்கு என்ன செஞ்சுருக்கணும், உயரமான வெள்ளம் வந்திருக்க வேண்டும். இந்த கடல் அந்த அளவுக்கு உயரமாக இருக்காது மலை அளவுக்கு. அப்போ வெள்ளம் தான் வந்திருக்கணும், கடல் ஒன்று பொங்கி வந்திருக்கணும், அல்லது பூமி நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய தண்ணி பொங்கி வந்திருக்கணும். ஏதோ ஒரு விதத்தில் தண்ணி மட்டம் நீர்மட்டம் மேலோங்கி மலையளவுக்கு வந்ததுனால, அந்த வெள்ளம் உண்டு வந்ததுனால அதில் மிதங்கி வந்த கப்பல் தான் இங்கே வந்து நின்று இருக்கணும். அப்படி என்றால் அந்த காலத்தில் நூஹ் என்ற ஒரு இறை தூதர் இருந்ததா சொல்லப்படுது திருமறை குர்ஆன்ல. அவருடைய வரலாறு அப்போ உண்மைதான்.
என்று சொல்லக்கூடிய விதத்தில் தான் இறைவன் என்ன செய்வான், வரலாற்று சான்றுகளை சொல்லுவான். இந்த மாதிரி நிறைய வரலாற்று சான்றுகள் இருக்குது. அது மூசா அலைஹிஸ்ஸலாத்துல வரலாறு சொன்னாலும் சரி, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துல வரலாறு சொன்னாலும் சரி, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துல வரலாறு சொன்னாலும் சரி, நிறைய சான்றுகள் அல்லாஹ் வச்சிருப்பான். ஆனால் இன்னொரு வரலாறு அல்லாஹ் சொல்கிறான், இதுதான் அறைகூவல். அங்கே ஆதாரம் மட்டும்தான் இருந்துச்சு, இங்கே அறைகூவல் இருக்குது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல வரலாறுல, ஏனைய நபிமார்களுடைய வரலாறுல ஆதாரங்கள் இருக்கும். இப்போ நான் சொல்கிற வரலாறுல ஒரு அறைகூவல் சேர்த்து இருக்குது. எப்படின்னு பாருங்க. அல்லாஹ் தஆலா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு குழந்தைய ஆரம்பத்தில் கொடுக்கல. ரொம்ப வயோதிபம் அடைஞ்ச நேரத்தில் தான் அவருக்கு குழந்தை கிடைக்குது, அந்த பாக்கியம் கிடைக்குது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை வளர்க்குற பொறுப்பை வேற எடுக்கிறாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த வளர்ப்பை பார்த்து, அவங்களுடைய பண்புகளை பார்த்து, அந்த குழந்தையுடைய செல்லத்தை பார்த்து, தனக்கும் ஒரு குழந்தை வேணும் என்ற ஆசை அவங்களுக்கு இன்னும் கூடுது. அதனால் அல்லாஹ் கிட்ட தனிமையிலிருந்தெல்லாம் பிரார்த்தனை செய்கிறாங்க. யா அல்லா ரப்பி ஹப்லி மில்லதுங்க துர்ரியத்தன் தையிபத்தன், இறைவனே உன்னிடமிருந்து எனக்கு ஒரு தூய்மையான குழந்தையை அன்பளிப்பு செய், எனக்கு தந்த அருள் புரி என்று இறைவனிடம் பிரார்த்திக்கிறார். பல ஆண்டு காலமாக பிரார்த்திக்கிறார். கடைசியில் அல்லாஹ் தஆலா ஒரு குழந்தையை கொடுக்குறான். கொடுக்குற நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான், இதெல்லாம் வரலாறு தானே, ஒரு நபியுடைய வரலாறு நடக்கிற செய்திகள். அவர் என்ன செஞ்சார், குழந்தை எல்லாம் போச்சு, அவர் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை வளர்த்தது, அவர் குழந்தைக்காக அல்லாஹ் கிட்ட வேண்டினது. இறுதியில் அல்லாஹ் குழந்தையை கொடுக்கும்போது எப்படி கொடுக்குறான்னு பாருங்க. 19வது அத்தியாயத்தில் 7வது வசனம். யா ஜக்கரியா, ஜக்கரியாவே, இன்னா நுபஷிருக்க பிகுலாமின், நாங்கள் உங்களுக்கு ஒரு குழந்தையை தரப்போகிறோம். இஸ்முஹு யஹ்யா, அவருடைய பேர் யஹ்யா. லம் நஜ்அல் லஹு மின் கபுலு சமியா, அவருக்கு முன்னாடி இந்த பேர் வேறு யாருக்குமே சூட்டப்பட்டு இருக்கவில்லை என்று ஒரு செய்தியை உள்ளடக்கி அல்லாஹ் செய்கிறான், சொல்கிறான். ஜக்கரியாவுக்கு ஒரு குழந்தையை நாங்கள் தாரோம், அந்த குழந்தையோட பேர் யஹ்யா. இந்த யஹ்யா என்ற பேர் இதற்கு முன்னால் யாருமே வைத்தது கிடையாது. இதற்கு முன்னால்டா இப்போ நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இல்லை, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு யஹ்யா என்ற குழந்தையெல்லாம் கொடுக்கும்போது. இப்போ நிறைய யஹ்யா ஆகிக்கிறாங்க, நிறைய யஹ்யா மகள் நிறைய ஆகிக்கிறாங்க. நல்லவன் இருப்பான், கெட்டவன் இருப்பான். இது நான் சொல்கிறது யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி. அவர் பிறக்கும்போது அல்லாஹ் ஒரு நற்செய்தியை சொல்லும்போது, இந்த யஹ்யான்ற ஒருத்தருக்கு பேரை வச்சே ஒரு குழந்தையை தாரன்னு அல்லாஹ் கொடுக்குறான். பொறுமைக்கான பரிசு தான் அது. பொறுமையாக இருந்தார், அல்லாஹ் பேரை கூட என்ன செய்யறான், வச்சு ஒரு குழந்தையை கொடுக்குறான். சொல்லும்போது இஸ்மு யஹ்யான்னு சொல்லி விட்டு இருக்கலாம் அல்ல, அவருடைய பேர் யஹ்யா தான். லம் நஜ்அல் லஹு மின் கபுலு சமியா, இதற்கு முன்னால் இந்த பேரில் யாருமே இருந்ததில்லை. இதுதான் அறைகூவல். என்ன அறைகூவல் பார்க்குறீங்க? இது சாதாரணமாக யாருக்காவது சொல்லலுமா? இப்போ நாங்கள் லேட்டஸ்ட்டாக பேரெல்லாம் வைப்போம். லேட்டஸ்ட்டாக இப்போ எப்படி பேர் வைக்கிறாங்க, ஆரம்ப காலத்தில் 2 பேர் வைப்பாங்க, ஒரு பேர்ல 2 சேர்ப்பாங்க. ஃபாத்திமா ஜெய்னபேண்டா, ஃபாத்திமாவும் ஒரு பேர் தான், ஜெய்னபும் ஒரு பேர் தான், 2 பேர். அல்லது ஏதோ ஒரு வகையில் 2 பேரை இணைச்சிருவாங்க. ஹதீஜா மரியம், ஒரு புள்ளட பேரே 2 பேராக வரும். அப்போ பேரில் கூடுதலான பேர் இருக்கிறது ஆசை. இப்போ எப்படி பேர் மாறிக்குதுண்டா, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் பேர் எதிர்பார்க்குறாங்க. எப்படி ஷெபா, லிபா, டொபா, இப்போ பேர் எப்படி எதிர்பார்க்குறது, எல்லாம் டொம் டிம் டொம், சஸா, கிசா, லிசா, ரிஹா, இப்படி அந்த ஷோட்டா, இந்த மாதிரி பேர் எதிர்பார்க்குறாங்க. கேட்டால் அன்காமன் பேர் வேணுங்க. இதுக்கு முன்னாடி இப்படி யாரும் வச்சிருக்க கூடாது. மனுஷனுடைய ஒரு மனநிலை தான் இது, ஒரு பலவீனம் தான் பேர் வைக்கிறதுல. இந்த பேர் வைக்கிறதுல ஒரு ஜோக்கை கூட சொல்லுவாங்க. நல்ல சிறந்த ஒரு பேச்சாளராக இருந்த ஒருத்தர் கொள்கையில் இருக்கலை, அவர்கிட்ட ஒருத்தர் ஃபோன் பண்ணி, மௌலவி எனக்கு நறுக்கண்டு ஒரு பேர் சொல்லுங்கன்றாரு. அவர் சொன்னார், முகமது முருக்கண்டு வைங்க. நறுக்கண்டு பேர் வேணுமா, அவன் முகமது முருக்கண்டு வைங்கன்றாரு. இந்த மாதிரி பேர் எல்லாம் எதிர்பார்ப்பான். நறுக்கண்டு பேர் எதிர்பார்ப்பான், வித்தியாசமாக எதிர்பார்ப்பான், ஷார்ட்டாக எதிர்பார்ப்பான், பேரெல்லாம் வித்தியாசமாக கேட்குறான். இது சரி பரவாயில்லைங்க. இந்த ஜப்பான்காரன் பேர் வைக்கிற மாதிரி தெரியுமா உங்களுக்கு, சைனாக்காரன் பேர் வைக்கிற மாதிரி தெரியுமா? ஒரு கரண்டி எடுத்து இப்படி போட்டுருவான், போட்டோன்னே டிங் டிங்கு சத்தம் கேட்கு, டிங் டிங்கு பேர் வைப்பான். டிங் டிங்கு பேர் இருக்குதா தெரிஞ்சுக்கிந்தானங்க, டிங் டிங்கு பேர் இருக்குது. ஏன்னா அந்த புல்ற நேரத்தில் டிங் டிங்கு சத்தம் கேட்டால் டிங் டிங் பேர் அவன் வைக்கிறது. சலாங் பலாங்கண்டு புழுதா சலாங் பலாங்கண்டு வச்சிருவான். இந்த பேர் வைக்கிறதுல சில கிறுக்குத்தனங்கள் நடக்குது. இதுக்கெல்லாம் அல்லாஹ் பேர் வைக்கணும் என்ற மாதிரி தேவையெல்லாம் இல்லை. மனுஷனே வைக்கலாம் தானே பேர். நாங்களே என்னென்னமோ கூத்தாடி பேர் வைக்க தான் செய்கிறோம். நெட்டில் பார்க்குறோம், அங்கே தேடுறோம், வித்தியாசமாக இருக்கணும், யாரும் வச்சிருக்கக்கூடாது, எல்லாம் தேடி பார்த்தாலும் கஷ்டப்பட்ட ஒரு பேர் எடுத்து வைப்பான், யாராவது அங்கே வச்சுருப்பாங்க.
ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அன்காமன் லேட்டஸ்ட் பேரண்ட் வச்சிருப்பான். 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பேர் பதிவாகிக்குதுன்னு நெட்டில் வரும் இன்னொரு ரெக்கார்டில். அப்போ இது வேலை கஷ்டம். அடுத்து பேர் வைக்கிறது அல்லாஹ் ஏன் வைக்கணும்? அல்லாஹ் பேர் வைக்கிற வேலைலாம் செய்வானா? தேவையா அல்லாஹ்க்கு? அல்லாஹ்க்கு என்ன இது? அல்லாஹ் பேர் வைக்கிற வேலையை செய்கிறதுக்கு அல்லாஹ்க்கு என்ன தேவைக்குது? ஒரு நபிக்கு அவருடைய பிள்ளைக்கு அவருக்கு பேர் வைக்கலவா? மரியம் அலைஹிஸ்ஸலாத்துல தாயார் தன்னுடைய குழந்தைக்கு அவங்க பேர் வச்சாங்களே மரியம் என்று. வைன்னி சம்மைத்துஹா மரியம், நான் இவளுக்கு மரியம் என்று பேர் வைக்கிறேன், அவங்களே வச்சாங்க. தாப்பன் வைக்கவும் இல்லை, இம்ரான் அலைஹிஸ்ஸலாம் வைக்கவும் இல்லை. யார் வச்சா பேரு? மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயாரே மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மரியம் என்று பேர் வச்சாங்க. அப்போ ஒரு நபிக்கு பேர் வைக்கிறதுல மேட்டர் இருக்குதா? மேட்டரே இல்லை. சாதாரணமாக பேர் வச்சுட்டு போகலாம். ஆனால் என்ன தெரியுமா, அல்லாஹ் சில வரலாறுகளை உண்மைப்படுத்துறதுக்காக சில சான்றுகளை முன்வைப்பான். இந்த சான்றை பொறுத்தவரையில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறுன்றது உண்மைதான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கான சான்றை நான் வைக்கிறேன். எப்படி சான்றை வைக்கிறேன்? இந்த மாதிரி பேர் வச்ச யாருமே இதற்கு முன்னால் இருந்ததில்லை என்று ஒரு அறைகூவலையும் சேர்த்து அல்லாஹ் வைக்கிறான். ஏன் தெரியுமா? பைபிளிலும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துல வரலாறு வருது, ஜக்கரியஸ் என்று வருது. யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துல வரல, யோவான் என்ற பேரில் வருது, வரலாறு வருது, பைபிளில் இருக்குது. ஆனால் பைபிளில் இருக்கக்கூடிய வரலாறு சரியா, குர்ஆன் வரலாறு சரியான்னு எல்லாத்துக்கும் டவுட் வருமா இல்லையா? டவுட் வரும். அப்போ குர்ஆன் என்ன சொல்லணும்? வரலாறை சும்மா சொல்லிட்டு போகாம அதில் ஒரு அறைகூவலை வச்சுட்டு வைங்க, அந்த வரலாறு அடிபட்டு போயிடும். இந்த வரலாறு தான் நிலைச்சு நிற்கும். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் என்று பேர் வச்சுனண்டு பைபிளில் இல்லை, இந்த வரலாறே இல்லை. அல்லாஹ் அன்காமன் பேரோண்ட ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துல மகனுக்கு வச்சான், அந்த பேர் தான் யஹ்யா என்று சொல்லி பைபிளில் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துல வரலாறு பற்றி பேசுகிற நேரத்தில் வரவே இல்லை. ஆனால் குர்ஆன் சொல்லுது, வித்தியாசமாக சொல்லுது, நான் வச்சேன்னு அல்லாஹ் சொல்கிறான். ஏன் சொல்கிறான்? இந்த வரலாறை உறுதிப்படுத்தி அந்த வரலாறை ரத்து செய்வதற்கு. எப்படி இது வித்தியாசமாக வருது, எப்படி அறைகூவலாக மாறுதுண்டா, சாதாரண விஷயமா நான் அப்துல்லான்னு ஒரு பேரை வச்சு இந்த மாதிரி பேர் யாருமே வச்சது இல்லைன்னு யாருக்காவது சொல்லலுமா? ஏதாவது ஒரு பேரை வச்சு இந்த மாதிரி பேர் யாருமே உலகத்தில் வச்சதில்லை சொல்லலுமான்னு கேட்குறேன். சொல்லவே இயலாது. இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் யாருக்காவது சொல்லலுமா? இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டு, டெக்னாலஜியில் ரொம்ப வளர்ந்துருக்கிறோம். எதை தட்டினாலும் ஒரு ப்ரோக்ராமை பண்ணி வச்சுருப்பான், அந்த ப்ரோக்ராமில் கோடை கொடுத்தோன்னே எல்லாம் சேர்ந்துடும். உலகத்தில் உள்ள அனைத்து பெயர்களும் கம்ப்யூட்டரில் பதிவாகிக்குதா? எங்கடா ஓட் லிஸ்ட்டே இருக்கிற பேரே தூக்குறான். ஓட் லிஸ்ட் போன வருஷம், இந்த ஓட் லிஸ்ட் இந்த வருஷம் இல்லை. ஏன் இருக்கிறத தூக்குற வேலையை தான் பார்க்குறானே தவிர இல்லாத பேரெல்லாம் உள்வாங்கிற வேலையை பார்ப்பானா? பார்க்க மாட்டான். என்ன தேவைன்னு யோசிச்சு சும்மா அது லேசிப்பட்ட வேலையா? 700 கோடி மக்கள் இப்போ உலகத்தில் இருக்கிறாங்க. 700 கோடி மக்களுடைய பேரை பதிவு செய்யலுமா? எல்லாத்தையும் ஒரே இடத்துக்கு அந்தந்த நாட்டுக்காரன் பதிவு செய்வான். அவன் பர்த் சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட் வைக்கிறதுக்காக பதிவு செய்வான். நான் கேட்குறது, ஒட்டுமொத்த உலகத்திலும் உள்ள 700 கோடி மக்களுடைய பெயர்களையும் கம்ப்யூட்டரில் ஒரே இடத்துல இந்த நிமிஷத்தில் பதிவு செஞ்சு வைக்கலுமா? வைக்க இயலாது. கம்ப்யூட்டர் இருந்தால் வைக்க இயலாது, வைக்க முடியாது, சாத்தியம் இல்லை. இந்த காலத்திலே முடியாதுண்டா. இது நபிகள் நாயகம் எப்போ அறிவிக்கிறாங்க? சும்மா வரலாறு இல்லை. யார் சொல்கிறா இந்த செய்தியை? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. குர்ஆன் வசனம் என்றாங்க, இறை வசனம் என்றாங்க. அப்போ அந்த காலத்தில் உள்ளவங்க யாராவது ஒருத்தர் ஒரு பழங்கால சுவடி ஒன்றை எடுத்து தா யஹ்யான்ற ஒரு பேர் இருக்குது எடுத்து காட்டினாங்கன்னு வைங்க, என்ன நடக்கும்? குர்ஆன் வசனம் பொய்யாகிருமா இல்லையா? நபிகள் நாயகம் சொன்ன செய்தி பொய்யென்று ஆகிருமா இல்லையா? குர்ஆன் தவறாக சொல்லிவிட்டதென்று ஆகிருமா இல்லையா? அந்த காலத்தில் இருந்த கிறிஸ்தவர்களும் சரி, இந்த காலத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் சரி, இந்த பேர் பதிவு செய்கிறதுல அவங்கள விட யாருமே மன்னர்கள் இருக்க மாட்டாங்க. நீங்கள் பைபிள் எடுத்து பாருங்க, அதில் இறை செய்தி இருக்கிறத விட, அறிவுரை இருக்கிறத விட, மக்களுக்கு பயனுள்ள செய்திகள் இருக்கிறத விட பேர் பட்டியல் தான் கூட இருக்கு. இன்னார்ட மகன் இன்னார், யோசுவாட மகன் கூஷுவா, அவட மகன் யோவாபு, அவட மகன் ரூத்து, இப்படி பிலாத்து, இப்படி பேர் பட்டியல் தான் பைபிள் அதிகமாயிருக்கு. புதிய ஏற்பாடு பார்த்தீங்கன்னா எல்லா சுவிசேஷத்திலையும் பேர் பட்டியல், ஏசுநாதட்ட வம்சாவளின்னு சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ஒரு வம்சாவளியை போட்டு வச்சிருக்கிறார். அப்போ அதில் கூட இந்த பேர் இடம் பெற்றுச்சா? இல்லை. அப்போ அவங்களோட கையில் வச்சிருக்கக்கூடிய சுவடிகளில் ஏதாவது ஒன்று பார்த்து தேடி கண்டுபிடிச்சு, இந்தாய்க்கு ஐயா என்ன முகமது எப்படி சொல்லிட்டீங்க, கொஞ்சம் இருந்தா அப்படியே எங்களை தலைக்கீழே புரட்டிருப்பீங்களா இல்லையா? இப்படி சொல்கிறதுக்கு நாங்கள் இப்படி ஒரு அறைகூவல் ஒன்று கொடுக்கும்போது நாங்களே யோசிப்போம். அப்படி யாராவது கொண்டாந்து காட்டினா நாங்கள் யோசிக்கிறோமே, அவன் யோசிக்க மாட்டானா? இதை காட்டி போய் பிச்சிருவோம். இதை காட்டி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த வேதம் பொய்யான வேதம் தான்,
இறை செய்தி இந்த ஒன்றை அடைச்சா போதுமே, மற்ற எல்லாம் கீழே விழுந்துருமே. ஒரு விஷயத்தில் எந்த தவறும் வராதுன்ட்டால ஒரு தவறை காட்டி விட்டா எல்லாமே அப்படியே கட்டிடமே சரிஞ்சிடும். ஆனால் அல்லாஹ் தாலா என்ன பண்ணுறான், ஸ்ட்ராங்காக வைக்கிறேன்டா. பேர் வச்சது யாரு? யஹ்யாண்டு பேர் வச்சது யாரு அவருக்கு? அல்லாஹ்க்கு தெரியாத உலகத்தில் யார் யார் வந்தான், என்ன செஞ்சான், எவன் பிறந்தான், எவன் பிறக்க முதவே மண்டையை போட்டான், எவன் பிறந்து 2 மாசத்துல மண்டையை போட்டான், எவன் வெளியே வரும்போது பணமா வந்தான், எவன் வந்து பேர் இல்லாமலே எவன் உலகத்தில் உயிரோடு இருந்தான். சிலவங்க பேர் இல்லாமல் இருப்பாங்க, சிலவங்க பேர் இல்லாமலே வாழ்ந்து மரணிச்சு இருக்கிறாங்க. ஏன் ஒரு மாதம் கை குழந்தை பிறக்க வச்சு எடுத்து இருப்பாங்க. பேர் வைக்கிறதா யோசனை, அந்த பிள்ளைக்கு சீரியஸான கண்டிஷன் இருக்கு. அந்த பிள்ளைய வந்து என்ன செய்யறது, எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுன்றதுல கவனம் இருக்குமே தவிர பேர் வச்சு கூத்தாடுறதுல அவங்களுக்கு யோசனை வரும். இப்படியும் இருந்திருக்கலாம். அல்லது யார் யாரெல்லாம் பிறந்தார்கள், யார் யாரெல்லாம் மரணித்தார்கள் என்ற செய்தி இறைவன் ஒருவனுக்கு மட்டும்தான் தெரியும். இது முகமது ஸல்லல்லாஹு தெரியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சொந்த கூற்றாக இருந்தால் கூட ரசூலா சிக்கியிருப்பாங்க. ஒரு வேளை எதிரிகள் அந்த காலத்தில் கொண்டு வராட்டிலும் இந்த காலத்தில் கொண்டு வந்து காட்ட முடியுமா இல்லையா? அந்த காலத்தில் எங்களை ஏமாத்திட்டாரு முகமது, யஹ்யான்ற ஒரு பேரே இருக்கல என்று சொல்லி எங்களை ஏமாத்தி இருக்கிறாரு, இந்தா தேடி கண்டுபிடிச்சிட்டோம், இந்த காலத்தில் கொண்டு வந்து காட்டுவாங்களா இல்லையா? அப்போ நபிகள் நாயகத்துக்கு கூட இப்படி ஒரு செய்தி அவங்களா சொல்றதா இருந்தா யோசிப்பாங்க, நான் எப்படி இதை சொல்றது, இருந்த ஏதாவது ஒன்று எடுத்து காட்டாங்கண்டா என்ன ஆகும், என்னோட இமேஜ் என்ன ஆகும், நான் சொல்ற செய்தியில் நம்பகத்தன்மை என்ன ஆகும் என்று நினைச்சாவது என்ன செஞ்சிருப்பாரு, சொல்லாம இருந்திருப்பாரு. ஆனா இது அல்லாஹ் சொன்ன செய்தியா இல்லையா? அல்லாஹ் சொன்னா சொல்லிட்டாங்க. சவால் தான், முடியுமெண்டா தேடி கண்டுபிடிச்சு வா, அப்படி ஒரு பேர் இருக்கிறத காட்டு, ஆதாரத்தை காட்டு. இன்னைக்கு கூட கிறிஸ்தவ திருச்சபைகள் தேடுறாங்க யஹ்யான்ற பேரை. அவன் ரகசியமா ஆய்வு கூடங்களை வச்சு, உண்மையிலே சொல்றேங்க, பொய்க்கு சொல்லல. இன்றைக்கு கிறிஸ்தவ திருச்சபைகள் என்ன செய்யறாங்க, ஏன்னா அவங்களோட சம்பந்தப்பட்ட ஹிஸ்டரியா இல்லையா, அவங்க கிட்ட ரெக்கார்டு இருக்கும். ஏதாவது மாசுபடுத்தப்பட்ட, திருவிளையாடல் செய்த, பொய்ய கலந்த, அசத்தியத்தை கலந்த ஏதாவது ஒரு ரெக்கார்டை வந்து அவங்க வச்சிருப்பாங்க, பழஞ்சோடிகள் என்று. தேடுறான் 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 தேடுறான், கிடைக்குதே இல்லை. அவனுக்கு 7ஆம் போகுது. கடைசியில் தேடி கடைசிக்கு உச்சகட்டத்தில் என்ன வருவாங்க, என்ன செய்ய வருவாங்க, என்ன முடிவுக்கு வருவாங்க, குர்ஆன் இறைவேதம் தான். இதை யாராலும் முறியடிக்க முடியாது. அந்த பேர்ல அறைக்குவலுங்க, பேர்ல ஒரு சாதாரண வரலாறு. இவ்வளவு காலம் சிந்திச்சு பார்த்தீங்களா இதை? இந்த பேரை வச்சு அல்லாஹ் வந்து ஒரு அறைக்குவல் விடுவானா என்பதை சிந்திக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் சிந்திச்சே இருக்க மாட்டோம். அல்லாஹ் தஆலா அந்த மாதிரி ஒரு அற்புதமான செய்தியாக இதை வைத்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்தது வந்து இந்த அறைகூவலை திருக்குர்ஆன் சொல்கிறது. அந்த காலத்திலையும் சரி இந்த காலத்திலையும் சரி யாருமே என்ன செய்யலை, இந்த அறைகூவலை முறியடிக்கவே இல்லை, இனியும் முறியடிக்க மாட்டார்கள், முடியாது. ஏனென்றால் தெள்ள தெளிவான இறைவனுடைய சான்றாக திருமறை குர்ஆன் இருப்பதனால, இறைவன் அனைத்தையும் அறிந்தவனுடைய ஒரு நிலையிலிருந்து இது சொல்லப்பட்டதனால இதுல எந்த தவறுமே வராது என்றதுல திருக்குர்ஆன் சொல்லுது. இன்னைக்கு இந்த அறைகூவல் இருக்குது, முடியுமெண்டா கிறிஸ்தவ உலகமோ யூதர்களுடைய உலகமோ என்ன செய்ய, இந்த வந்து யஹ்யான்ற பேர் உண்டு. அந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல அப்படி ஒருத்தர் பேர், அதுக்கு முன்னாடி யாராவது யஹ்யான்ற பேர்ல இருந்தாங்களா இல்லையான்றதை தேடி பார்த்து முடியுமெண்டா சொல்லுங்க. அந்த அறைகூவல் கியாமத் நாள் வரைக்கும் நீடிக்கிறது. முடியல, ரசூலோட காலத்தோட முடியல, கியாமத் நாள் வரைக்கும் நீடிக்கிறது. யாராலும் இறுதி வரை கண்டுபிடிக்க முடியாது என்பது ஒரு சான்றாக பார்க்கிறோம். அப்ப திருமறை குர்ஆன் ஒரு வரலாறு சொன்னாலும் கூட அதுல வந்து இந்த மாதிரி அதிசயமான செய்திகளை உள்ளடக்கி வைத்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ரெண்டாவதா பாருங்க, சில அறிவியல் சான்றுகளை திருக்குர்ஆன் சொல்லுது, விஞ்ஞான ரீதியான சில சான்றுகளை சொல்லும். அதை சொல்லும்போது பைபிளும் சில விஞ்ஞான ரீதியான சான்றுகள் சொல்லுது, யூத மதமும் சொல்லுது, புத்த மதமும் சொல்லுதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. திருமறை குர்ஆன்ல சாதாரணமாக விஞ்ஞான ரீதியான கருத்துக்கள் சொல்ற மாதிரி சில செய்திகள் இருக்கும். சில விஞ்ஞான ரீதியான சான்றுகள், சில அறிவியல் சான்றுகள் எப்படி இருக்குமெண்டா நச்சென்று இருக்கும். நச்சென்று சொல்லும், எந்த ஒரு ஆல்ட்ரேஷனும் இல்லை, எந்த ஒரு வியாக்கியானமும் இல்லை, எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் தெளிவாக நேரடியாக துல்லியமாக சொல்லக்கூடிய விதத்தில் திருமறை குர்ஆன் சில அறிவியல் சான்றுகளை முன்வைத்திருக்கிறது. அதில் பாருங்க, ஒன்று என்னென்னு சொன்னால், இந்த மாதத்திற்கு ஒரு வருடத்திற்கு 12 மாதங்கள் என்பது இப்போ நாங்கள் கண்டறிஞ்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு செய்தி. ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம்? 12 தானே. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மை, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். சிங்களத்தில் துருத்து, நவான்,
மெதின், பக், வெசாக், பொசோன் அப்படின்ட்டு போகும். தமிழில் தை மாதம், பொய் மாதம் இப்படி ஏதாவது போகுமா? 12 மாதம் போகும். அதெல்லாம் 12 வச்சுருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் வருஷத்துக்கு 12 மாதம்தான் வச்சுருக்கிறாங்க. இது என்ன சர்வசாதாரணமான செய்தி தானே, புதிய செய்தியா? அது கேலண்டரை பார்த்தா விளங்க போகுது. எல்லாருக்கும் யூகேஜிலே தெரிஞ்ச பாடம் தானே, எல்கேஜிலே தெரிஞ்ச பாடம் தானேன்வீங்க. இல்லை, ஏன் இல்லை என்று சொன்னால், இது 12 மாதம் என்றதே, ஒரு வருஷத்துக்கு 12 மாதம் தான் என்றதை எங்களுக்கு சாதாரணமாகிக்குது. அந்த காலத்தில் மக்களுக்கு அது பெரிய ஒரு குழப்பமாக இருந்துச்சு. 12 மாதமா, 13 மாதமா, 14 மாதமா, 15 மாதமா என்னன்றதுல குழம்பி போயிட்டு இருந்தாங்க. அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்டா, 1400 வருடங்களுக்கு முன்பதாக திருமறை குர்ஆன்ல இவங்க குழம்புறதுக்கு முன்னாடியே வருஷத்துக்கு 12 மாசம் தான் என்று அடித்து சொல்லிட்டான். எப்படி சொல்றான்னு பாருங்க. சூரா தௌபா 9வது அத்தியாயத்தில் 36வது வசனம். அதில் அல்லாஹ் சொல்றான், இன்ன இத்தத்த சுஹூர் இந்தல்லாஹ், அல்லாவிடத்தில் மாதங்களுடைய எண்ணிக்கை இஸ்னா அசர சஹ்ரா 12 தான். அல்லாவிடத்தில் மாதங்களுடைய எண்ணிக்கை 12 தான். இதோட நிறுத்தினா சரி, அவங்க 13 சொல்றாங்க, அல்லாவிடத்தில் 12 என்று போயிடலாம். மற்றவங்க 14 என்றாங்க, அல்லாவிடத்தில் 12 போயிடலாம். இன்னும் சிலர் 20 மாதம் என்றாங்க, அல்லாவிடத்தில் 12 மாதம் தான் என்று போயிடலாம். ஆனா அல்லாஹ் எப்படி சொல்றான்டா, யௌம ஹலக்கஸ் ஸமாவாதி வல்லர்ல, வானங்களும் பூமியும் படைக்கப்பட்ட நாளிலிருந்தே 12 தான். எப்படி வாசகம்? சூப்பரா இருக்குதா இல்லையா? அருமையா இருக்குதா இல்லையா? வானம் பூமி படைக்கப்பட்ட நாள்ல இருந்தே வருஷத்துக்கு மாசம் 12 தான். இப்போ யோசிக்கணும், அது என்னடா அது? அப்போ வானம் பூமி படைக்கப்பட்ட நாள்ல இருந்தே 12 மாசம் என்றது நிறைய பேருக்கு தெளிவில்லாம தான் இருந்திருக்குது, நிறைய பேருக்கு குழப்பமா இருந்திருக்குது அப்படின்னு நாங்கள் யோசிப்போம். உண்மை அதுதான், நிறைய பேர் குழப்பத்தில் தான் இருந்தாங்க. சரி, நாங்கள் இப்போ கிரிகேரியன் முறையில் கேலண்டரை தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அது 13வது பாப் ஆண்டவர் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர், கிரிகேரியன் போப் ஆண்டவர் என்று சொல்லக்கூடிய ஒருவர் தான் இந்த கேலண்டரை உருவாக்கினார் 12 மாதம் என்று. எப்போ அவர் 12 மாதம் என்றதை நிர்ணயிக்கிறார்டா, எப்போ மாதிரி நினைக்கிறீங்க? ஒரு கிறிஸ்துக்கு முன் வரையிலவே, கிறிஸ்துக்கு பிறகு தான் பாப்பாண்டவர் வருவார். சரி, கிறிஸ்துக்கு பின் 100ஆம் நூற்றாண்டு, 1ஆம் நூற்றாண்டு, 2ஆம் நூற்றாண்டு, 3ஆம் நூற்றாண்டு இல்லை, கிறிஸ்துக்கு பின் 16ஆம் நூற்றாண்டுல தான் வருஷத்துக்கு 12 மாதம் என்று உலக மக்கள் அனைவரும் ஒப்புக்கொள்றாங்க. 1582ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி தான் உலக மக்கள் அனைவரும் வருஷத்துக்கு 12 மாசம் தான் இருக்குதுன்னு ஒப்புக்கொண்டார்கள். ஆச்சரியமா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ வந்தாங்க? கிறிஸ்துக்கு பின் எத்தனாவது நூற்றாண்டுல? 6ஆம் நூற்றாண்டுல. இவங்க வருஷத்துக்கு 12 மாசம் என்று எப்போ ஒத்துக்கொள்றாங்க? கிறிஸ்துக்கு பின் 16ஆம் நூற்றாண்டுல. இவங்க ஒப்புக்கொண்டதற்கு 10 நூற்றாண்டுக்கு முன்பதாக அல்லாஹ் என்ன சொல்றான்? அடே 10 நூற்றாண்டுக்கு முன்பதாக இல்லை, உலகம் படைக்கப்பட்ட நாள்ல இருந்தே அல்லாஹ் கிட்ட 12 மாசம் தான், எந்த ஒரு சிக்கலும் இல்லாம. ஏனென்றா ஆரம்பத்தில் 400 நாட்களை கொண்ட 10 மாதங்கள் வைத்திருந்தார்கள். ஆரம்பத்தில் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் இருந்துச்சு. ஜூலை, ஆகஸ்ட் விதிக்கல. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இருந்துச்சு. ஜூலை, ஆகஸ்ட் எப்போ வருது? ஜூலியர் சீசரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஃபேமஸான ஃபிகர் தான் அவர், இத்தாலியில். இவர் என்ன செய்கிறாரு? அவர் ஆட்சிக்கு வராரு. ஆட்சிக்கு வந்தோடனே எத்தனை நாள் வருஷத்துக்கு? 400. எத்தனை மாதம் வச்சுக்கிறீங்க? 12. ஏண்ட பேரில் ஒரு மாதத்தை போடு. அப்படிதாங்க ஜூலை மாதம் வந்துச்சு. ஜூலியர் சீசர் அவர்கிட்ட பேரில் ஒரு மாதத்தை போட்டார். ஜூலை அப்படி தான் வந்துச்சு. அதுக்கு பிறகு ஆகஸ்டிஸ் என்று சொல்லி, ஆகஸ்டியஸ் என்று ஒருத்தர் மன்னர் வராரு. அவன் என்ன பண்ணுறான்? ஜூலியர் சீசருக்கு நான் 2ஆவதா? ஆகஸ்டியஸ் என்று சொல்லக்கூடிய மன்னன், அவன் ஒரு சீசர் தான் இத்தாலியில். ஏய், ஏண்ட பேரில் ஆகஸ்ட் என்ற ஒரு மாதத்தை போடு. எல்லாம் இந்த பராட்டா போட மாதிரி, ஏய் எனக்கு ஒரு 2 பராட்டா போடு, எனக்கு 4 ஆம்லெட்டை போடு, இப்படி சொல்கிற மாதிரி ஒரு மாதத்தை போடு.
ஒரு மாசத்தை போடு, இப்படி அவன் பாட்டுக்கு மாசத்தை போட்டு கொண்டான். ஏன்டா மாசத்துக்கு எண்ணிக்கை இல்லை, ஒவ்வொருத்தர் விருப்பம் மாதிரி செஞ்சாங்க. அப்ப 400 நாட்களாக 400 ஒரு வருஷத்துக்கு 400 நாளாம், 10 மாசமாம். இவங்க 2 பேர் வந்து ஒருத்தர் 11 அவருடைய ஆட்சி காலம் முடிய காட்டிலும் 11. ஆகஸ்டின் அவர் என்ன செய்யறாரு, அவருடைய ஆட்சி காலம் ஆரம்பிச்சோடனே 12. ஆரம்பத்தில் இந்த நியூ இயர் கொண்டாடுறாங்க தானே, ஜனவரி 1 தான் நியூ இயர் சொல்லி இவங்க கொண்டாடுறாங்க. இப்போ ஆரம்பத்தில் நியூ இயர் வந்து எப்போ இருந்துச்சு, இந்த ஜூலியஸ் சீசஸ் வந்த சீசன் என்ன செஞ்சாருண்டா, நியூ இயர் ஜூலை 1 கொண்டாடு எல்லாரும். எல்லாம் நியூ இயரை கொண்டாடினா எப்போ ஆரம்பத்தில், ஜூலியஸ் சீசர் காலத்தில் ஜூலை மாதம் 1ஆம் தேதி தான் நியூ இயர். ஆகஸ்டியஸ் வந்து என்ன செஞ்சாரு, ஆகஸ்ட் 1 கொண்டாடுடா எல்லாரும் நியூ இயர். எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்து கடைசியில் இந்த பாப் என்ன செய்கிறாருண்டா, கிரிகேரியன், அவருடைய பேரில் தான் கிரிகேரியன் கேலண்டர் வருது, கிரிகேரியர் அவருடைய பேர். அவன் என்ன பண்ணுறான், எல்லாம் ஜனவரி எடுப்பா, பெரிய டிசம்பர் 25 நியூ இயர் போட்டான். டிசம்பர் 25 நியூ இயர் போட்டான்னா அது இயேசுநாதர் பிறந்த நாள் தானே. அந்த நாளில் வந்து நியூ இயர் போட்டால் மற்ற மக்களுக்கெல்லாம் சிக்கலாகிடும், சட்ட சிக்கலாகிடும் என்று சொல்லி ஜனவரி மாதமே நாங்கள் என்ன செய்வோம், நியூ இயராக போடுவோம் வேண்டி ஒவ்வொருத்தையும் இஷ்டத்துக்கு செஞ்சது. அது விஞ்ஞான ரீதியாக ஆய்வு செஞ்சு வருஷத்துக்கு 12 மாதம் இப்படியெல்லாம் பண்ணலை. இந்த 1582ஆம் ஆண்டு இந்த வருடத்துக்கு 12 மாதங்கள் தான் என்று உறுதியாக செய்ய போகல அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு விஞ்ஞானி வாரார், ஜெர்மன் நாட்டை சேர்ந்த கிறிஸ்டோபர் கிளேவியஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு விஞ்ஞானி. அவர் வந்து சரியா துல்லியமாக, அவர் வந்து அந்த கணக்கு சம்பந்தப்பட்டதுலையும் நிபுணராக இருந்தார், வான்வெளி சம்பந்தப்பட்ட அந்த விஞ்ஞானத்துறையிலும் மிக தேர்ச்சி பெற்றவராக இருந்தார். சரியா துல்லியமாக கணக்கு பண்ணி ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாட்கள் என்றதை சொன்னார். எத்தனை நாள் இருக்குது ஒரு வருஷத்துக்கு, 365 இல்லை 365.25 நாட்கள் இருக்குது. 365 இன்னொரு 6 ஹவர் 6 ஹவர்ஸ். ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாட்கள், 365.25. அப்போ நாங்கள் கேலண்டரில் எத்தனை கணக்கு பார்க்குறோம், 365 தான் பார்க்குறோம். அப்போ அந்த 2.5 எங்கே போச்சு, அதாவது கால் நாள், ஒரு நாளில் 6 மணித்தியாலம் எங்கே போச்சு. எல்லாம் என்ன செய்கிறானோலண்டா சிஸ்டத்தை பாருங்கள், 26 மணித்தியாலம் மிஸ் ஆகுது ஒரு வருஷத்துக்கு. 2 வருஷத்துக்கு 6 மணித்தியாலம் மிஸ் ஆகினா எத்தனை நாள், அரை நாள். 3 வருஷத்துக்கு 6 ஹவர் மிஸ் ஆகினா 3/4 நாள். 4 வருஷத்துக்கு 6 மணித்தியாலம் மிஸ் ஆகினா 1 நாள். பிப்ரவரி 4 வருஷத்துக்கு ஒருக்க எத்தனை நாள் வரும், 29. ஏன் இந்த 0.25 4 வருஷத்துக்கு ஒருக்கா சேர்த்து 1 வருஷம் வேண்டுவாங்க. அது வந்து நீளமான வருடம் என்று சொல்லி அதுக்கு ஒரு பேரை வச்சாங்க. இப்படி ஒரு வரலாறு இது. இப்போ பாருங்க, ஒரு ஒழுங்கு வச்சிருவாங்க, சின்ன பிள்ளை காலத்தில் சொல்லி தருவாங்க. ஜனவரிக்கு எத்தனை நாள், 31. பிப்ரவரிக்கு சரியண்டா எவ்வளோ வரணும், 30 வரணுங்க. எல்லா மாதத்துக்கும் 30 கொடுத்து பிப்ரவரிக்கு மட்டும் ஏன் இப்படி 29, 28 ஆக்கி வச்சானண்டா, பிப்ரவரி மாதம் வந்து பீடை மாதமாக பார்த்தானு, அந்த நாள் குறையிற அளவுக்கு நல்ல வேண்டு பார்த்தானு. மூட நம்பிக்கை தான் காரணம், வேற எந்த விஞ்ஞானமும் அங்கே இல்லை, விஞ்ஞானமும் இல்லை புலியானமும் இல்லை, அது மூட நம்பிக்கை தான் காரணம். பிப்ரவரிக்கு வந்து 30 வரணும், இவன் என்ன செஞ்சான் 28 ஆக்கி விட்டான். சரி, மார்ச்சுக்கு அந்த கையில் முள்ளு தள்ளிக்கிற இடத்துக்கு 31 வைக்கணுமா, பள்ளம் மீக்கிற இடத்துக்கு 30 வைக்கணும், அப்படி தானே சொல்லி தருவான். மார்ச் இப்போ இங்கே வருது எத்தனை, 31. ஏப்ரல் 30, மே 31, ஜூன் 30, ஜூலை 31, ஆகஸ்ட் 30 தானேங்க வரணும். ஏன் 31 வந்துச்சு, ஒன்றை கருத்து சொல்கிறாங்கண்டா, ஆகஸ்ட்டில் பிப்ரவரியில் வந்து 30 தான் வச்சுருந்தாங்களாம். பிப்ரவரியில் 30 வச்சுருந்தாங்க. இந்த ஆகஸ்டஸ் மன்னன் என்ன செஞ்சான், அதில் ஒன்றை தூக்கி கலட்டி அவன்ட மாதத்துக்கு போட்டுக்கொண்டான். எப்படி திருவிளையாடலாம் நடக்குதுன்னு பாருங்க. சாதாரணமாக 12 மாதத்தில் இவங்க செஞ்ச வேலைக்குது உலக மக்கள் யாருமே தாங்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு கிறுக்குத்தனங்களை பண்ணி வச்சிருக்கிறாங்க மாதத்துடைய கணக்கில். அல்லாஹ் என்ன செய்கிறான், உலகம் படைக்கப்பட்ட நாளில் இருந்து மாதத்துடைய கணக்கு வந்து 12 தான். நோ டவுட். ஏன் படைச்சவன் யாரு, அவன் தானே. அவனுக்கு தெரியாதா சூரியனை சுற்றி இந்த பூமி சூரியனை சுற்றுவதற்கு எத்தனை நாள் போக வேண்டும், அவனுக்கு தெரியாதா, அவனுக்கு தெரியும். அதே மாதிரி பாருங்க, மாசத்துக்கு வந்து எல்லா மாசத்துக்கும் சமமான காலத்தை கொடுக்காம இறைவன் என்ன செய்யறான், இந்த 12 மாசம்தான் சமமான காலத்தை கொடுக்காம கொஞ்சம் வித்தியாசமா எல்லாம் என்ன செய்யறான்,
ஒரு சூரியனுடைய அந்த சரிவை வச்சு ஒவ்வொரு மாதத்துக்கு 29, 30 ஒரு வித்தியாசமான ஒரு நிலையை வந்து ஏற்படுத்துகிறான். இதை சந்திரனை வச்சு பார்த்தா சரியாக விளங்கும். ஏன்னா சந்திரனுடைய மண்டலங்களை பார்த்து தான் நாங்கள் என்ன செய்வோம், நாட்களுடைய எண்ணிக்கையை வந்து கணக்கிடுவோம். சூரியனை வைக்கிற நேரத்தில் இவங்களுக்கு வந்து அந்த சூரியன் எந்த நாளும் விரிக்க போகுது சரியாக விளங்காது. துல்லியமாக வந்து சூரியன் பூமியை சுற்றி வார, பூமி சூரியனை சுற்றி வார அந்த நாளை கணக்கு பண்ண பிறகுதான் இவங்களுக்கு விளங்கிச்சு 12 நாங்கள் மட்டுப்படுத்தணும் என்று. ஆனால் திருக்குர்ஆன் இந்த அறிவியல் கண்டுபிடிப்புக்கு முன்பதாகவே என்ன சொல்லிச்சு, 12 தான் என்று சொல்லி தெளிவாகவே நாட்களை சரியாக பிரித்து கொடுத்து மாதம் வந்து 12 மாதமாக நீங்கள் வச்சுக்கோங்க, வருஷத்துக்கு 12 மாதம் தான் என்று சொல்லுது. ஆனால் இன்றைக்கு இந்த நாள்லையும் இத்தியோப்பியன் கேலண்டரை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கடா, இத்தியோப்பியன் கேலண்டரில் 13 மாதம் இருக்குது. இன்றைக்கு அவங்க என்ன செஞ்சாங்கண்டா, மாதத்துக்கு 30 நாள், 12 மாதம், அப்போ எத்தனை 360, மீதி 5 நாள் இருக்குதே, அந்த 5 நாள் 13வது மாதம் வேண்டாம். 12 மாதம் சரியாக 30 நாளில் முடியும். 13வது மாதம் எத்தனை நாளில் முடியும், 5 நாளில். இன்னமும் அந்த கிறுக்குத்தனத்தை இத்தியோப்பியனில் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அவங்களால் கூட இந்த குர்ஆன் வசனத்துக்கு மாற்றம் செஞ்சு 13 மாதத்தை உருவாக்க பார்த்தாலும் முழுமையடைந்த 13 மாதமா, முழுமையாகுதா மாதம்? முழுமையாகலை. மாதம் முழுமையாகணும் என்றால் குறைந்தபட்சம் ரசூலா என்ன சொல்கிறாங்க, 10, 10, 9, 29வது மாதத்துக்கு நாட்கள் இருக்கணும். முழுமையடையக்கூடிய மாதத்துக்கு 29 நாட்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் உலக நியதி. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க, 5 நாளண்டு அதை ஒரு தனி மாதமாக ஆக்கி ஒரு வித்தியாசத்தை கொண்டு வர பார்க்குறாங்க. திருக்குர்ஆன் அந்த சவாலாலும் என்ன செய்ய முடியலை, முறியடிக்க முடியவில்லை என்பதை பார்க்கிறோம். இது ஒரு அற்புதமான அறிவியல் சான்றாக திருமறை குர்ஆன் சொல்கிறது. அடுத்தது பாருங்க, திருக்குர்ஆனில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், நீங்கள் வந்து உலகத்தில் நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கிறாங்க, நிறைய கண்டுபிடிப்புகள், சாதாரணமான கண்டுபிடிப்புகள் கிடையாது. இன்றைக்கு எந்த அளவுக்குன்னு சொன்னால், மனுஷன் தன்னை விட பல கோடி மைல்கள் தூரத்தில் இருக்கக்கூடிய கோள்களை எல்லாம் ஆய்வு செய்யக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். இப்படி ஆய்வு செய்யக்கூடியவர்கள் மனுஷனை சந்திரன்லையோ அல்லது வேற கோள்கள்லையோ வாழ வைக்க முடியுமா என்ற ஆய்வில் பல ஆண்டு காலமாக முயற்சி செய்தாலும் அதில் ஏதாவது ஒரு ரிசல்ட்டை காண்றானா, காண முடியலை. நிறைய தேடி பார்க்குறான், சந்திரனில் தங்க வைக்கிறதுக்கு வழி இருக்குதா, ஏன்னா ஜனத்தொகை கூட, இங்கே சுகாதாரம் கெட்டு போகுது, மட்டுப்படுத்துகிறாங்க இல்லை, மக்கள் வந்து ஜனத்தொகையை குறைக்கிறாங்களும் இல்லை, அப்போ நாங்கள் சந்திரன்லையாவது அடுத்து நிம்மதியாக வாழணும். இங்கே அவன் நாடு ஏண்ட ஊர் பேரென்று சொல்லி மொழியண்டு அடித்து சண்டை பிடிச்சி கலவரத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறான். அப்போ நாங்கள் வந்து ஒரு வேற்று கிரகத்தில் போய் வாழ்ந்தோம்டா நிம்மதியாக இருக்கலாம் தானே, நிறைய காணி கிடைக்கும், நிறைய இடம் கிடைக்கும், நிறைய நிம்மதியாக இருக்கலாம் என்று சொல்லி முயற்சி செஞ்சு கொண்டே இருக்கிறான். ரொம்ப காலமாக முயற்சி செய்கிறான். கடைசியாக வந்து செவ்வாய் கிரகத்துக்கு ரோவர் மெஷின் ஒன்று அனுப்பினான், ஒரு இயந்திரத்தை அனுப்பினான். அதுலையாவது மனுஷன் வந்து வாழ்கிறதுக்குரிய வழி இருந்தால் இங்கேருந்து ஒரு பணக்காரங்கள் மட்டுமாவது போயிட்டு அங்கே வாழலாம், அங்கே ஏதாவது பண்ணலாம் என்ற மாதிரி யோசிக்கிறான். இந்த எல்லா முயற்சிகளும் நேற்று நடந்துச்சு, இன்றைக்கு நடந்து கொண்டிருக்குது, நாளைக்கு நடக்கும் இன்ஷா அல்லாஹ், தொடர்ச்சியாக நடக்குது. ஆனால் முடிவு அல்லாஹ் சொல்கிறான். என்ன முடிவு? நீங்கள் என்னத்தான் செஞ்சாலும் என்ன செய்வீர்கள், இந்த பூமியில் தான் வாழுவீங்க, பூமியில் தான் மரணிப்பீங்க. திருமறை குர்ஆனில் 7வது அத்தியாயத்தில் 25வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் அந்த ஷைத்தானையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் சொர்க்கத்திலிருந்து கீழே இருக்கும் பொழுது கால இஹ்பிது பாலுக்கும் லிபாலின் அதுவுன், நீங்கள் ஆளாளுக்கு பகைவர்களாக இந்த இடத்தை விட்டு இறங்குங்கள். மனுஷனுக்கு ஷைத்தான் பகை, ஷைத்தானுக்கு மனுஷன் பகை, 2 சாராரும் மேண்ட அந்த ராஜ்யத்திலிருந்து கீழே இறங்கிடுங்க என்று அல்லாஹ் இறக்க வைக்கிறான். சொல்லிட்டு வலக்கும் ஃபில் அர்லி முஸ்தகர்ருன் வமதாஉன் இலாஹின், பூமியிலே உங்களுக்கு தங்குமிடமும் குறிப்பிட்ட நாளுக்கு தேவையான வசதிகளையும் நான் ஏற்பாடு செய்து தந்திருக்கிறேன். கால ஃபீயா தஹ்யவுன், நீங்கள் அதிலே தான் வாழ்வீர்கள். வஃபீஹா தமூத்தூன், அதிலே தான் மரணிப்பீர்கள். வஃபீஹா துஹ்ரஜூன், அதிலே தான் நீங்கள் மீண்டும் எழுப்பப்படுவீர்கள். அல்லாஹ் சொல்றான், பூமியில் வஃபீஹா தமூத்தூன், அதிலே தான் நீங்கள் மரணிப்பீர்கள். வமின்ஹா துஹ்ரஜூன், அதிலிருந்து தான் நீங்கள் திரும்பவும் வெளியேற்றப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். பூமியில தான் மனுஷன் வாழுவான், மரணிப்பான், பூமியிலிருந்து தான் மனுஷன் வெளியேற்றப்படுவான். மறுமையில் விசாரணை நடக்குமா இல்லையா? விசாரணை நடக்க போல நாங்கள் என்ன நினைக்கிறோம்,
மகசர் மைதானம் என்று சொல்லி தனியாக ஒரு கிரகத்தை எல்லாம் கொண்டு வந்து அதில் இந்த பூமியில் இருக்கிற கபூர்லேருந்து எல்லாம் வெளியே வரணும். கேட்பாங்கண்ணே, காலையா வைலனா மம் பாசனா மிம் மறுக்கதினா, ஐயோ எங்களுடைய உறக்கத்தலத்திலிருந்து எங்களை எழுப்பியவன் யார் என்று அவர்கள் கேட்பார்கள். எழுப்புறது எங்கேருந்து? உறக்கத்தலத்திலையா. எங்கே உறங்கி கொண்டு இருக்கிறாங்க? பூமியில் தான், பூமிக்கு அடியில் தான் உறங்கி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த நிலத்துக்கு கீழே தான் நிறைய பேர், எல்லா மனுஷரும் அடக்கப்பட்டு அந்த கபருடைய வாழ்க்கையை அனுபவித்து கொண்டு இருக்கிறாங்க. உசுரோட வாழ்ந்தது இங்கே, மரணித்தது இங்கே, திரும்ப எழுப்பப்படுறது எங்கே? இங்கிருந்து தான் நீங்கள் எழுப்பப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ விஞ்ஞானிகள் நிறைய ஆய்வு செய்கிறானே, வேற்று கிரகங்களில் வேற்று கிரக வாசிகள் இருப்பதா சொல்கிறானே, இதெல்லாம் என்ன? ஒன்றுமே நிரூபிக்கப்படலை. வேற்று கிரகவாசிகள் பறக்கும் தட்டில் வந்ததாக சிலவங்க உளறி கிடப்பாங்க, அதுக்கெல்லாம் எந்த ஆதாரமும் இல்லை. எல்லாம் வந்து ஃபேக் வீடியோஸ், எல்லாம் பொய்யான வீடியோஸ், அதில் எந்த ஒரு உண்மையும் கிடையாது. ஒரு சிலர் என்ன செய்கிறான், ஜின்கள் தான் அப்படி பறந்து வருதுன்றான். ஜின்கள் அப்படி வேற்று கிரகவாசிகளாக பறக்கும் தட்டிலலாம் வந்து கொண்டு போக மாட்டாங்க. அவங்க ஏற்கனவே பூமியில் தான் வாழ்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்த காலத்தில் ரசூலா கிட்ட வந்து உபதேசம் எல்லாம் எடுத்துக்கொண்டு போனாங்க. அவங்க வேற்று கிரகத்தில் இல்லை வாழ்ந்தது, பூமியில் தான் அவங்களும் வாழ்கிறாங்க. சரி, அப்போ வேற்று கிரகவாசிகள் யாருமே இருக்க முடியாது என்று குர்ஆன் சொல்லுது. மிருகங்கள் இருக்கலாம், மனிதர்கள் இருப்பார்களா? மிருகங்கள் கூட வேற்று கிரகத்தில் இருந்துட்டு போட்டும், எங்களுக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இதுவரைக்கும் இல்லை, இருந்ததா யாராவது சொன்னாலும் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரி, இருந்துட்டு போட்டோம், எங்களுக்கு என்ன? அவங்க மிருகங்கள் தானே, பகுத்தறிவு வழங்கப்படாதவங்க தானே. பகுத்தறிவு வழங்கப்பட்ட மனிதர்களுக்கு ஒப்பானவர்கள் அல்லது மனிதர்கள் வேற்று கிரகங்களில் வாழ்வார்களான்னு கேட்டால் வாழ மாட்டார்கள். குர்ஆன் சொல்லிச்சு, இங்கே தான் மரணிப்பீர்கள், இங்கே தான் வாழ்வீர்கள், இங்கே தான் மரணிப்பீர்கள், இங்கிருந்து தான் வெளியேற்றப்படுவீர்கள். அப்போ ஆய்வு செஞ்சு பார்க்குறான். உலகத்தில் வந்து 9 கோள்கள் இருக்குது. 9 கோள்களில் மனுஷன் வாழ்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நிலைமை இருக்குதான்னு ஆய்வு செஞ்சு பார்க்குறான். எப்படி பார்க்குறான் பாருங்க. இப்போ சந்திரன் இருக்குது, ஒரு துணைக்கோள், பூமிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோள். அதில் யாருக்காவது போய்ட்டு வாழ இயலுமா? ஏலா. ஏன்? சந்திரனில் ஆக்சிஜன் இருக்குதா? ஆக்சிஜன் இல்லை. சந்திரனில் ஆக்சிஜன் இருக்குதா? இல்லை. இப்போ நீல் ஆம்ஸ்ட்ரோன் போயிட்டு இறங்கினான்னு சொல்கிறான் தானே 1960 சொச்சங்களில். நீல் ஆம்ஸ்ட்ரோன் போய் சந்திரனில் இறங்கினதா சொல்கிறான் தானே, அது உண்மையா? அது உண்மையும் இல்லை. நிறைய பேர் அதை உண்மைன்னு நினச்சி கொண்டிருக்கிறாங்க. அது வந்து எங்கே எடுத்தான்னு சொன்னால், அமெரிக்காவில் ஏரியா 51 என்று சொல்லி ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல இருந்து தான் என்ன செய்வாங்கண்டா, விண்வெளி வேற்று கிரகவாசிகள் இருக்கிறாங்களா, விண்வெளி ஆராய்ச்சி எல்லாம் நடக்கும். அது சும்மா ஒரு பாலைவனமாக தான் இருக்கும், யாருக்கும் பொதுமக்களுக்கெல்லாம் அந்த இடத்துக்கு போக முடியாது. அந்த இடத்துல நடத்தின ஒரு ஷூட்டிங் தான் அது, ஒரு ட்ராமா தான் அது. ஏன் ட்ராமான்னு சொல்கிறோம்டா, இவன் வந்து விண்வெளிக்கு சந்திரனுக்கு போனதாக சொல்கிறான். சந்திரனுக்கு போன இவன் அங்கே அமெரிக்கா கொடி என்ன செய்கிறான், நட்டி வைக்கிறான். அமெரிக்கா கொடி என்ன செய்யுது, பறக்குது. காற்று இல்லாமல் எப்படி பறக்கும்? அமெரிக்கா கொடி பறக்குதுங்க. காற்று இல்லாத இடத்துல எப்படி பறக்கலாம்? கொடி பறக்காது. சரி, இவர் போயிட்டு உட்கார்றாரு. சந்திரன் வந்து சூரியனுடைய ஒளியை எடுத்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது, ஒளியை வந்து திருப்பி கொடுக்குது. அப்போ சந்திரனில் இருக்கக்கூடியவனுக்கும் யாராவது ஒரு வெளிச்சம், சூரியன் எந்த பக்கத்தில் இருக்குதோ அந்த பக்கத்துலேருந்து ஒரு வெளிச்சம் பட்டா, அந்த வெளிச்சம் பட்ட இடத்துல இருந்து மற்ற பக்கத்துக்கு என்ன செய்யணும், நிழல் விழணும். நிழல் விழணுமா இல்லையா? நீல் ஆம்ஸ்ட்ராங் நிழல் வந்து 8 டைரக்ஷனில் விழுது. ஒரு டைரக்ஷனில் விழாமல், ஒரு திசையில் விழாமல் 8 பகுதியில் விழுது. 8 பகுதியில் விழுதுன்னா நல்லா யாரோ என்ன செஞ்சுக்கிறான், ஃப்ளாஷ் லைட் அடிச்சுக்கிறான்னு அர்த்தம். ஃப்ளாஷ் லைட் அடிச்சு. அப்போ இதில் ஒரு கூத்து. அடுத்து அவன் வந்து பாஞ்சு போகிற மாதிரி காட்டுறானே, இப்படி வந்து ஒரு மொசல் பாயிற மாதிரி ஒரு முயலுடைய நடையை காட்டுறான். அதை என்ன செஞ்சுக்கிறான்டா, ஒரு கிரேனை வச்சு இவரை தூக்கி ஜம்ப் பண்ண வச்ச மாதிரி ஒரு காட்சி. இதில் எந்த உண்மையும் கிடையாது. நீல் ஆம்ஸ்ட்ராங்கோட மூஞ்சை வந்து ஃபோட்டோ எடுக்கிறான். அதில் வந்து அவன் அந்த முகத்தில் ஒரு கண்ணாடி, அவன் ஹெல்மெட்டில் வந்து கவரிக்குது வைசர். அந்த வைசரில் அவனுக்கு பின்னாடி ஒரு காட்சியை காட்டுறாங்க. அந்த காட்சி அவன் வைசரில் விளங்குது. நீல் ஆம்ஸ்ட்ராங்குக்கு பின்னாடி ஒரு காட்சியை காட்டுறாங்க. உதாரணத்துக்கு வைங்களே, ஒரு கோல் ஒன்று இருக்கிற மாதிரி காட்டுறான். அந்த கோல் யார்கிட்ட வைசரில் விளங்குது, யார்கிட்ட கண்ணாடியில் விளங்குது? நீல் ஆம்ஸ்ட்ராங் போட்டிக்கிற ஹெல்மெட் கண்ணாடியில் விளங்குது. அப்போ யார் ஒருத்தர் என்ன செஞ்சுக்கிறான், முன்னுக்கு இருந்து பின்னாடி விளங்குற மாதிரிக்கு ஒரு ஒன்றை வச்சு கண்ணாடியை வச்சுக்கிறான். அது பின்னுக்கு இது கண்ணாடி, உண்மையான உலகம் இல்லை. ஏண்டா இவர் வந்து ஒரு சந்திரனில் ஒரு கோலில் இருக்கிற மாதிரி காட்டணுமா இல்லையா? தட்டை தரையில் இருந்தால் பின்னுக்கு இருக்கிற அந்த எண்டிங் விளங்கிடும். எண்டிங் விளங்காமைக்க இந்த பக்கம் சீனரியை வச்சு
அந்த பக்கம் கண்ணாடியை வச்சு, கண்ணாடி என்றா ஒரு தண்ணி மாதிரி இருட்டு மாதிரி காட்டிடும். இந்த சீன் வந்து அந்த கண்ணாடியில் விளங்குற மாதிரி ஆக்கி விட்டானா எப்படி அவங்க நினைப்பாங்கண்டா, இது ஒரு உருண்டையான ஒரு கோளில் தான் நீல் ஆம்ஸ்ட்ராங் நின்று கொண்டிருக்கிறாரு, சந்திரன் உருண்டை தானே. அப்போ இவன் வந்து அங்கே செட்டப் பண்ணது சரிதான், நல்ல துல்லியமாக செட்டப் பண்ணிக்கிறான். ஆனால் இவன் ஹெல்மெட் வைசரில் அந்த கண்ணாடியில் இருக்க அந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த உருவம் இருக்குதே, அது அப்படி காட்டுது. அது பின்னுக்கு கண்ணாடியில் காட்டிச்சு சரி, ஓ மூஞ்சில் இருக்கிற கண்ணாடியில் காட்டுமென்றது இவங்க மிஸ் ஆகிருச்சு. அவன் நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து சந்திரனுக்கு போனான்ன்றது பொய் தான், அதுக்கு பிறகு போனாங்க, நீல் ஆம்ஸ்ட்ராங் போகலை. அதில் எங்கடாக்கள் வந்து பெருமையில் பொய்யில் வந்து பெருமை சேர்ப்பாங்க. எங்கடாக்கள் பாருங்க, பொய்யில் பெருமை சேர்க்கறது என்னண்டா, அவர் போனாராம், பாங்கு சத்தம் கேட்டுச்சாம். அதே காற்றே இல்லைன்ற எங்கடா சவுண்டு போகும், காற்று இல்லாத அது பொய்யண்டா ஆயிடுச்சா. இப்போ பாங்கு சத்தம் கேட்டதும் அந்த அறிவிப்பாளரும் மிகப்பெரிய பொய்யரண்டு ஆகிருமா இல்லையா. இப்படி விட்டு அடிக்கக்கூடாது, வந்தோடனே எல்லாம் அடிச்சிடக்கூடாது, ஆய்வு செஞ்சு பார்க்கணும். அப்போ சந்திரனில் வாழ இயலாது, ஆக்சிஜன் இல்லை. சரி, ஒரு 5 நாளைக்கு ஆக்சிஜன் தேவையான அளவு நான் எடுத்து போயிட்டு வாழ்கிறேன், இது வாழ்வதாக சொல்லலாமா? ஆக்சிஜன் ஒரு 5 நாளைக்கோ ஒரு மாதத்துக்கோ ஒரு வருஷத்துக்கோ நான் தேவையான ஆக்சிஜன் எடுத்து போயிட்டு சந்திரனில் வாழ்ந்துட்டு வாரேன்னு வைங்க. அங்கே நல்ல ஒரு டைன்மோண்டை போட்டு நல்ல சாப்பாடு அடித்து இப்படி வாழ்ந்துட்டு வந்தால் அது வாழ்க்கையா? இங்கேருந்து ஆக்சிஜன் எடுத்து போயிட்டு அங்கே வாழ்ந்துட்டு ஆக்சிஜன் முடிஞ்சோன்னு திரும்ப பூமிக்கு வந்து மறுபடியும் ஆக்சிஜன் எடுத்து மறுபடியும் அங்கே போயிட்டு இதென்ன பெட்டாக்கு போயிட்டு வர மாதிரியா சந்திரனுக்கு போயிட்டு வரது? அவசரம். அது வாழ்க்கைண்டே யாருக்கும் சொல்ல இயலாது, அது வாழ்க்கையே இல்லை. சந்திரனில் வாழ இயலாது, புவியீர்ப்பு சக்தி குறைவு. புவியீர்ப்பு சக்தி எங்கே குறையுதோ அப்போ மனுஷனுக்கு சாதாரணமாக நடமாட இயலாது. புவியீர்ப்பு சக்தி குறைஞ்சிருந்தால் மிதங்குவாங்க. அப்போ சந்திரனில் புவியீர்ப்பு சக்தி குறைந்த அளவில் இருக்கிறது. எனவே மிதங்கி தான் என்ன செய்யணும், ஜம்ப் பண்ணி தான் நடக்கணும். மனுஷனுக்கு சாதாரணமாக நடக்கவே கிடைக்காது, ஜம்பில் தான் இருக்கணும். வாழ்க்கையே ஜம்பிங் இந்த ப்ரூஸ்மாய் ஆகிரும். அதனால் அது வாழ்க்கை இல்லை, அங்கே வாழ முடியாது. சரி, மேர்க்கரியில் வாழலுமா? புதன் என்ற கிரகம் அதில் வாழலுமான்னு கேட்டால் அதுலேயும் வாழல. அது சூரியன்லேருந்து 5,80,00,000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. மேர்க்கரி என்ற அந்த புதன் என்ற கிரகணம் எவ்வளவு தூரத்தில் இருக்குதுன்னு சொன்னால், அந்த கோள் சூரியன்லேருந்து 5,80,00,000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. வாழ முடியாத காரணம் அதனுடைய வெப்பத்தினுடைய அளவு, அதிகபட்ச வெப்பத்துடைய அளவு 480 டிகிரி செல்சியஸ். நாங்கள் அதிகபட்ச வெப்பம் எவ்வளோ உணர்ந்திக்கிறோம் இலங்கையில்? 40 வந்துச்சா? ஸ்ரீலங்காவில் 40 வரல தானே, 39 டிகிரி வந்துச்சு, 38 வந்துச்சு. ஒரு காலத்துல எல்லாம் உசு ரெண்டு கொண்டு இருந்தோம் சூடுக்கு. 480 இதை போல 12 மடங்கு, இதை போல 12 இருக்கேலுமா மனுஷனுக்கு? அப்படியே என்ன செஞ்சிருவான், செத்து கருகிருவான், சுடுபட்டு விடும், மனுஷனே எடுக்க முடியாமல் போய்விடும். அப்போ 480 சரி. குறைந்தபட்ச வெப்பம் எந்த அளவுன்னு சொன்னால், எந்த அளவுக்கு குறைந்தபட்ச வெப்பம் அடிக்குதுன்னு சொன்னால் 180 டிகிரி அடிக்குது. 180 குறைஞ்சது 180 இருக்க இயலாது. ஏசி போட்டு இருக்கவா? ஒவ்வொரு மனுஷனும் மேலே ஏர் கண்டிஷனை போட்டு போயிட்டு மேர்க்கரியில் வாழ்ந்து கொண்டிருக்கவா? முடியாது. அப்போ மேர்க்கரியில் கூட, புதன் கோளில் கூட என்ன செய்ய முடியாது, மனுஷன் வாழ முடியாது. சரி, அடுத்ததாக வீனஸ் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கோள். வெள்ளி என்ற ஒரு கோள் இருக்குது, இது பார்க்கலாம், சுபோ நேரத்தில் கூட நீங்கள் காணுவீங்க. இதெல்லாம் சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோள்கள். எந்த அளவுக்கு சூரியன்லேருந்து இது தூரத்தில் இருக்குதுன்னு சொன்னால், பூமி 3வது இடத்துல இருக்குது. இது புதன் வந்து 1வது இடத்துல, வெள்ளி 2வது இடத்துல, பூமி 3வது இடத்துல இருக்கும். அப்போ வெள்ளி எந்த அளவுக்கு தூரத்தில் இருக்குதுன்னு சொன்னால், சூரியன்லேருந்து 10,08,00,000 கிலோமீட்டர் தூரம். 10,08,00,000 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் அதனுடைய வெப்பத்தினுடைய அளவு 457 டிகிரி. 457 வாழையிலுமா? வாழ இயலாது. அப்போ அதுவும் முடியாது. சரி, அதனுடைய குறைந்தபட்ச வெப்பநிலையை பார்த்தாலும் மனுஷனால் தாங்க முடியாத அளவுக்கு 180 170 போன்ற அளவில் அதிலையும் வந்து குறைந்தபட்ச வெப்பம் அடிக்குது. அப்பையும் வாழ இயலாது. சரி, அடுத்தது அங்கே ஆக்சிஜன் ஒரு துளி அளவும் இல்லை, புதன்லையும் இல்லை, இந்த வீனஸ்லையும் இல்லை, வெள்ளிக்கோள்லையும் ஆக்சிஜன் அறவே கிடையாது. அப்போ வாழ இயலுமா மனுஷனுக்கு? வாழ முடியாது. இதை பார்க்குறோம். அடுத்ததாக மார்க்ஸ் என்று அழைக்கப்படும் செவ்வாய் கிரகம். இதில் 1% என்ன இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. எவ்வளவு சதவீதம்? 1%. இதுக்கு தான் என்ன செய்யறான் மனுஷன், 1% ஈக்கிறதுனால ஏதாவது வழி பண்ணி மனுஷனை வாழ வைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யலாம்னு பார்க்குறான். ஆனால் அது எந்த அளவுக்கு பூமியை விட்டு தூரத்தில் இருக்குதுண்டா, சூரியனை விட்டு தூரத்தில் இருக்குதுண்டா,
23 கோடி கிலோமீட்டர் போயிட்டு வாரத்துக்கு நினச்சியும் பார்க்கல. அது சாதாரண வாழ்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் போயிட்டு ஒரு 2 மாதத்துக்கு செவ்வாய் கிரகத்தில் வாழ்ந்துட்டு வாரேன்ட்டு போயிட்டு வர இல்லைமா, 23 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. பூமியை விட்டு நான் வெளியே வந்துட்டேன்னு நினச்சாலே ஒருத்தனுக்கு பயம் வந்துடும். நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போயிட்டு ஓடி வரான் வீட்டுக்கு. அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? ஹோம் சிக்ன்னுவாங்க. என்ன ஹோம் சிக்? புதிய நோய் ஒன்றுட பேரா? இல்லை, வீட்டை பற்றே அந்த கவலை, அந்த நினப்பு. வீட்டோடு இருந்திருப்பான். அதுவும் இலங்கையில் ஒரு அற்புதமான நாடு. அப்படி அந்த சுற்றுச்சூழல், குடும்ப உறவு, அதில் இருக்கக்கூடிய அந்த வசதிகள், இதெல்லாத்தையும் அந்த மரச்செடி கொடிகள் இதெல்லாத்தையும் பார்த்து பழகினவனே கட்டாருக்கு அனுப்பினா, துபாய்க்கு அனுப்பினா, குவைட்டுக்கு அனுப்பினோடனே அங்கே அடிக்கிற வெப்பத்துக்கு பா என் வாழ்க்கையிலே இந்த மாதிரி சூட நான் கண்டதில்லை. ஏசிக்குள்ளே இருப்பான், தடுமல் வந்துடும். வெளியே போவான், சுரிச்சல் வந்துடும். என்னடா வாழ்க்கை இது, இல்லையும் இருக்க இயலாது, வெளியேயும் போக இயலாது. உடனே ஊடு நினைவு வரும். என் உம்மா வந்து தேத்தனியாக கொண்டாந்து தருவாளே, இங்கே நானே ஊற்றிக்கொள்ளணுமே. உடனே நினைவு வந்துடுமா ஹோம் சிக். இந்த ஹோம் சிக் வந்தாலே என்ன செய்யலாது, ஒரு ஊரில் இருக்க இயலாது. உடனே ஓடி வந்துடுவான். என்னத்தை செஞ்சாவது கஃபீல கொண்டாவது வர பார்ப்பான். வேற வழி இல்லை, வந்து தான் ஆகணும் என்று சொல்லி நினைப்பான். இப்போ சாதாரண இதனை பெரிய தூரம் 1000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் தூரம். இது 25 கிலோமீட்டர் கோடி தூரம், 23 கோடி கிலோமீட்டர் தூரம். வேண்டா பூமியை விட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம்னு நினைச்சாலே ஹார்ட் அட்டாக் வந்துடும். நிறைய பேர் ஆய்வு செய்யறதுக்காக போகிறாங்க அந்த விண்வெளி பயணம். அவங்களுக்கு பிரத்யேகமாக 6 மாதத்துக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. என்ன ட்ரைனிங்? ரியாக்ஷன் காட்டக்கூடாது, அவங்க சென்டிமெண்ட் காட்டக்கூடாது. வீட்டை விட்டு வெளியே எடுத்துருவாங்க. வீட்டு உறவுகளோட யாரோடையும் ஃபோன் கண்டாக்ட் வைக்க இயலாது. 6 மாத காலத்துக்கு ஃபோன் கண்டாக்ட் வைக்க இயலாது. அவங்க வந்து ஒரு டெம்பரியான ஒரு இடத்துல, இந்த மாதிரி ஒரு அவங்க வேற்று கிரகத்துக்கு போகிறதுக்குரிய ஒரு வாகனத்தில், விமானத்தில் ஏறி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை உருவாக்கி, அங்கே வந்து விண்கற்கள் வார மாதிரி அந்த காட்சிகள் எல்லாம் காட்டப்பட்டு முழுசாக அவங்களோட மைண்டை பிரெயின் வாஷ் பண்ணி ஒரு 6 மாதத்துக்கு ஃபுல் மைண்டை சரி செஞ்சு எடுப்பான், ட்ரெயின் பண்ணி எடுப்பான். ஹோம் சிக்ன்றது வரவே வராது. சாப்பாடை நினைக்க மாட்டான், பசியை நினைக்க மாட்டான், தூக்கத்தை நினைக்க மாட்டான், பாசத்தை நினைக்க மாட்டான், பிள்ளையை நினைக்க மாட்டான், தாய் தாப்பனை நினைக்க மாட்டான். இப்படி சொல்லி அனுப்பித்தான் அவன் என்ன செய்கிறான், ஆய்வு செஞ்சு தேடி பார்த்து வர்றான். வாழ்கிறதுக்கு போயிட்டு கேளுமா இப்படியெல்லாம் உம்மாவை நினைக்காம வாப்பாவை நினைக்காம போயிட்டு வாழலுமா? உம்மாவை நினைக்காம வாப்பாவை நினைக்காம குடும்பத்தை நினைக்காம பிள்ளைய நினைக்காம சென்டிமெண்ட் இல்லாமல் பாசம் இல்லாமல் எப்படிட்டா வாழ்கிறது? அது ஒரு வாழ்க்கையா? ரொபோ மனுஷன் வாழ்கிற மாதிரி வாழணும். அப்படியெல்லாம் வாழலாமா? வாழ முடியாது. அதனால் அந்த கிரகத்துக்கும் போவேலாது. அடுத்தது மார்க்ஸ் என்று சொல்லக்கூடிய ஜூபிட்டர் என்று அழைக்கப்படுகின்ற வியாழன் கோள். இது வந்து சூரியன்லேருந்து 78 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இது வந்து ஒரு பாறை கோள் இல்லை, ஒரு கல்லிலான கோள் இல்லை. அது வந்து ஒரு அதுக்கு சொல்லுவாங்க வாயு கோள் அப்படின்னுவாங்க. சீனத்தில் வாயு கோள் மாதிரி சொல்லுவாங்க. அதில் வந்து காற்று நிறைஞ்சிக்கிற மாதிரி ஒரு ரவுண்டை காட்டுதே தவிர இருந்து போயிட்டு நிலத்தில் உட்கார்ற மாதிரி எதையும் என்ன செய்தில்லை, காட்டுதில்லை. மனுஷனை போயிட்டு காற்றுக்குள்ளே அடைச்சி வைக்கலுமா? ஏலாது, அதுலேயும் வாழ இயலாது. அதே மாதிரி அதில் புவியீர்ப்பு சக்தி பூமியில் இருக்கிற புவியீர்ப்பு சக்தியை விட 2.5 மடங்கு அதிகம். 2.5 மடங்கு அதிகம் புவியீர்ப்பு சக்தி. இப்போ நீங்கள் 50 கிலோகிராம் வைங்க, அங்கே நீங்கள் வியாழன் கோளுக்கு போனால் எத்தனை கிலோமீட்டராக உங்களோட பாரம் தெரியும் உங்களுக்கு? 50 கிலோகிராம் வெயிட் உள்ளவருக்கு ஒரு அவர் நின்று கொண்டு இருங்கன்னு சொன்னால் நின்று கொண்டு இருப்பான். ஒரு 80 கிலோகிராம் வெயிட் உள்ளவருக்கு ஒரு அவர் நின்று கொண்டு இருக்கு குதி நோவுதுண்டுவான். ஏன் குதி நோவுது? அவனோட மேலே வந்து கால் சுமந்து கொண்டிருக்குது, பாரம் வெயிட்டை தாங்க இயலாது, கால் வலி, பாதம் வலிக்கும். இது 2.5 மடங்கு ஆவினா 80 2.5 மடங்குங்க. 80 160 200. இவன் மேல் 200 கிலோகிராம் ஒருத்தனுக்கு எந்த அளவுக்கு வெயிட் இருந்தால் பாரமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். நடப்பானா பரவா பிடிச்சவன் மாதிரி இருப்பான். யானைக்கால் வந்த மாதிரி தான் தெரியும். என் கால் என்னடா இப்படி பாரமாகிக்குது, யானைக்கால் வந்துருச்சா, நொலும்பு கிளும்பு வந்துருச்சா, எங்கட ஏத்துல இருக்கிற நொலும்பு இங்கேக்கும் வந்து தொலைஞ்சிருச்சான்னு யோசிப்பான். அந்த அளவுக்கு வெயிட் தாங்க முடியாது. 2.5 மடங்கு அதிகமாக இருக்கும், அதிலும் வாழ முடியாது. அடுத்தது என்ன வரான்? சட்டர்ன் என்று அழைக்கப்படுகின்ற சனிக்கிரகம். அது சூரியன்லேருந்து 142 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அந்த தூரத்தை சொன்னாலே உங்களுக்கு விளங்கும் என்ன நடக்கும். அதில் -143 டிகிரி சென்டிகிரேட்டில் வெப்பம் -143. -143 குளிர், கூதலில் தாங்க இயலாது, ரத்தம் எல்லாம் உறைஞ்சிடும். அப்படி வந்து கல்லாகிடுவான் மனுஷன், அதுலேயும் வாழ இயலாது. யுரேனஸ் 178 கோடி கிலோமீட்டர் தூரம். நெப்சூன் சூரியன்லேருந்து 450 கோடி கிலோமீட்டர் தூரம். புளூட்டோ சூரியன்லேருந்து 590 கிலோமீட்டர் தூரம். எல்லாமே
பனிக்கற்களால் இருக்கக்கூடிய கோள்கள் இருக்கவே இயலாது, நினைச்சும் பார்க்க இயலாது. சாதாரணமாக ஒரு குளிரில் வரக்கூடிய ஒரு தண்ணியில் குளிக்க முடியலை எங்களுக்கு. இந்த மாதிரி இடங்களை வாழ முடியுமோ? வாழ முடியாது. அல்லாஹ் சொல்லிட்டான், பூமியில் தான் வாழ்வீர்கள். நீ மனுஷனாக இருந்தா, மிருகமாக இருந்தால், வேற வேற மிருகங்கள் எல்லாம் வந்து அதுக்கேற்ற மாதிரி வெப்பம் தாங்கக்கூடிய நிலையில் அல்லாஹ் வாழ வைக்கலாம். மனுஷனாக இருந்தா பூமியில் தான் வாழ்வாய், பூமியில் தான் மரணிப்பாய். அழகான வார்த்தைகள் அல்லாஹ் சொல்றான். கால ஃபீஹா தஹ்யவுன், நீங்கள் அதிலே தான் வாழ்வீர்கள். வஃபீஹா தமூத்தூன், அதிலே தான் மரணிப்பீர்கள். வமின்ஹா துஹ்ரஜூன், அதிலே தான் நீங்கள் மீண்டும் எழுப்பப்படுவீர்கள், வெளிப்படுத்தப்படுவீர்கள். பூமியில தான் மனுஷன் வாழ்றதுக்குரிய அனைத்து ஏற்பாடுகளையும் அல்லாஹ் செஞ்சிருக்கிறான் என்று விளங்குது. அதே மாதிரி பாருங்க, இந்த பூமியை பொறுத்தளவு சூரியன்லேருந்து 15 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. 15 கோடி 3வது மட்டத்தில் இருக்குது. இந்த பூமியை கூட அல்லாஹ் என்ன செஞ்சானண்டா 23 டிகிரி என்ன செஞ்சுக்கிறான், சரிச்சு வச்சுக்கிறான். அப்படி சரிச்சு வச்சதுனால தான் கோடை, குளிர், வசந்தம், அதே போன்ற இலையுதிர் காலங்கள் என்ன செய்து பிறக்குது. வருஷத்தில் எல்லா நாளும் ஒரே மாதிரி இருந்தால் ஃபுல் அப்செட்டாக இருக்கும். 6 மாதம் பூமியில் கூட சில நாடுகளுக்கு 6 மாதம் வெயிலாக இருக்கும். நேபாளில் இருக்குதா, 6 மாதம் என்ன நடக்கும், வெயிலாக இருக்கும். 6 மாதம் இரவாக இருக்கும். இரவு 6 மாதம், பகல் 6 மாதம். அந்த 6 மாதம் பகலாக இருக்கக்கூடிய நாளில் எப்படி தூங்குவா மனுஷன்? கொஞ்சம் லைட்டை போட்டாலே தூக்கம் போகாது. பகலாக இருக்குது, எப்படிங்க தூங்குறது? ஃபுல்லாக இருட்டாக்கி தான் தூங்குவாங்க. ஏன் அது கண்ணுக்கு அதை காட் போட்டு ரூமை இருட்டாக்கி டாக் பண்ணி அப்படி தான் தூங்கணும். அப்படி இருந்தாலே கஷ்டமாகுது. இந்த மாதிரி ஒரு திட்டமிட்டு உருவாக்கின இந்த கோளில் கூட, பூமியில் கூட இந்த மாதிரி சில வித்தியாசமான இடங்கள் இருக்குது. அதில் சிரமப்படுவாங்க. எஸ்கிமோக்கள் வாழக்கூடிய அந்த நோர்த் ஏரியா, சவுத் ஏரியா, பூமியில் உத்தரப்பிரதேசம், தென் பிரதேசம், இந்த துருவங்களில் வாழக்கூடியவர்கள் ரொம்ப குளிரை தாங்கி கொண்டு வாழ்கிறாங்க. சாதாரண ஒரு நிலையில் வாழ முடியாது. குளிர் தாங்கக்கூடிய நிலையில தான் அவங்க என்ன செய்கிறாங்க, தங்களை பழக்கி கொண்டிருக்கிறாங்க. மீனை சாப்பிட்டு கொண்டு, குளிரை தாங்கி கொண்டு, ஐஸ் கட்டியோட, ஐஸ் பாறைகளோட உருண்டு பிறண்டு வாழணும். அப்போ இந்த மாதிரி ஒரு ஏற்பாடை பூமியிலே எல்லாம் வச்சிருக்கிறான். சில இடங்களில் மற்ற உலகத்தை பற்றி சொல்லவே இல்லை. இங்கே ஆக்சிஜன் இருக்குது. இதில் செட்டப்பை பாருங்க. ஆக்சிஜனை வந்து எல்லாம் என்ன செஞ்சுக்கிறான், ஒரு 20% அளவில் ஆக்சிஜன் எல்லாம் வச்சிருக்கிறான். மற்ற 80% ஆக்சிஜன் கிடையாது. நைட்ரஜன், ஹைட்ரஜன், ஈலியம் போல வாயுக்கள் தான் இருக்கிறது. மனுஷன் சுவாசிக்கிறது எது? ஆக்சிஜனை தான் சுவாசிக்கிறான். 20% ஆக்சிஜனை எத்தனை மனுஷர் சுவாசிக்கிறாங்க? 700 கோடி மனிதர்கள் சுவாசிக்கிறாங்க. உலகத்தில் உள்ள 20% ஆக்சிஜனை 700 கோடி பேர் சுவாசிக்கிறாங்க. சரி, இவன் சுவாசிக்கிறான், எதை ரிட்டர்ன் கொடுக்குறான்? சுவாசிக்கிறது ஆக்சிஜன், ரிட்டர்ன் எது வருது? கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடை மனுஷனுக்கு சுவாசிக்கலுமா? ஏலா. ஒருத்தனை வந்து சாகடிக்கணுமெண்டா கார்பன் டை ஆக்சைடுங்கிற ஒரு பேகை வந்து அவன் தலையில் போட்டு கட்டி விடுங்க, செத்துருவான். கொலை செய்கிறதுக்கெல்லாம் வழி பண்ணுறதா சொல்லக்கூடாது. இது வந்து அந்த கார்பன் டை ஆக்சைடு மனுஷனுக்கு சுவாசத்துக்குரியது இல்லை. அது வந்து நெருப்பை கூட என்ன செய்யறது, அணைக்கிறதுக்கு தான் கார்பன் டை ஆக்சைடு வைப்பான். நெருப்பு வந்து ஆக்சிஜன் கூட்டிடும். ஏண்டா ஆக்சிஜன் வந்து நெருப்பில் ஒரு அங்கமாக இருக்குது, அது கூடும், துணை செய்யும் நெருப்பை கூட்டுறதுக்கு. அதே மாதிரி மனுஷனை சுவாசிக்க வைக்க, வாழ வைக்கிறதுக்கு ஆக்சிஜன் தான் தேவை. அது நிரூபிக்கப்பட்ட விஞ்ஞானம். கார்பன் டை ஆக்சைடு மனுஷன் வெளியாக்குவான், மனுஷனுக்கு சுவாசிக்க முடியாது. அல்லாஹ் என்ன செய்யறான், நீ 20% சுவாசிச்சு நீ முழுக்க கார்பன் டை ஆக்சைடை வெளியே போட்டால் பூமியில் உள்ள ஆக்சிஜனுக்கு என்ன ஆகும்? ஆக்சிஜன் பற்றாக்குறை வரும். அதுக்கு பிறகு பண்டாயோட கடையில் போயிட்டு மட்டும் ஆக்சிஜன் கிலோ தேக்காக தண்டகோ இப்படி கேட்கணும். ஒவ்வொருத்தரும் வந்து நீங்கள் ஸ்பெக்ஸ் போடுறதுக்கு பதிலாக, வாட்ச் கட்டுறதுக்கு பதிலாக, ஸ்பர்ஸ் வச்சுக்கிறதுக்கு பதிலாக ஆக்சிஜன் பை ஒன்று தனியாக மேலே வச்சுக்கொள்ளணும். ஏண்டா அப்பப்போ தேவைப்படுற டைமில் எடுத்து 2 சுவாசிச்சு கொள்றதுக்கு. அப்போ அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்டா பாருங்க, இந்த பூமியில் அந்த செட்டப்பை பாருங்க. மனுஷன் ஆக்சிஜனை சுவாசிச்சு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்குறான். மரம், செடி, கொடிகள் இருக்குது, இது எதை சுவாசிக்கும்? அதுக்கும் சுவாசிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. எதை சுவாசிக்கும்? கார்பன் டை ஆக்சைடை சுவாசிச்சு ஆக்சிஜனை வெளியாக்குது. மனுஷனுக்கு தேவையான ஆக்சிஜனை மரங்கள் என்ன செய்யுது? மரம் சுவாசிச்சு கார்பன் டை ஆக்சைடை சுவாசிச்சு நீ வெளியிடுற, நீ வெளிப்படுத்துற அந்த கார்பன் டை ஆக்சைடு நான் உள்வாங்கி நான் ஆக்சிஜனை தரேன், நீ நல்லா வாழு. அல்லாஹ் எப்படி செட்டப்பை வச்சுக்கிறான்னு பாருங்க. மரங்கள் எங்கே இருக்குது? பூமியில் மட்டும்தான் இருக்குது. அந்த மரத்தை தாங்க வெட்டுறான். மரத்தை வெட்டுறானா இல்லையா? மரத்தை வெட்டுற எவ்வளோ பெரிய பாவியண்டு விளங்குதா? இப்போ நாங்கள் கட்டிடங்கள் அமைச்சிக்கிறதா மரங்களை வெட்டி தான். அதுக்காக வாழ்கிறதுக்கு இடமும் வேணுமே. வெட்டி தரமட்டமாக்கி தான் வாழ்கிறதுக்கு கட்டிடங்களை உருவாக்கணும். அதுக்காக மரங்களே இல்லாமல் ஆக்கிடக்கூடாது. அவ பெரிய ஒரு பாவமாக போயிடும். ஒரு மரத்தையாவது நட்டணும் எங்களோட வாழ்க்கையில்.
அப்போ இந்த மரம் தான் எங்களுக்கு தேவையான ஆக்சிஜனாக தருது. அப்போ அதை நினைக்கணும். அப்போ அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு செட்டப்பை இந்த பூமிக்கு என்ன செஞ்சுக்கிறான், உருவாக்கி தந்திருக்கிறான். எனவே பூமியில் தான் மனிதர்கள் வாழ்வார்கள், பூமியில் தான் மரணிப்பார்கள், பூமியிலிருந்தே தான் வெளிப்படுத்தப்படுவார்கள். என்ன விஞ்ஞானிகள் யாரு தேடினாலும், என்ன செய்தாலும், என்ன ஆராய்ச்சி பண்ணாலும் மனிதர்களுக்கு வேற்று கிரகங்களில் வாழ முடியுமான்னு கேட்டால் 100க்கு 100% குர்ஆன் டிக்ளேர் பண்ணிவிட்டது, வாழ முடியாது, வாழ முடியாது, வாழ முடியாது. சவால் 7 மெண்டா முறியடிச்சு காட்டு, 7 மெண்டா நீ தேடி பாரு, 7 மெண்டா வழியை வகுத்து காட்டு. 5 நாள் 10 நாள் வாழ்றதில்ல, 1 வருஷம் வாழ்றதில்ல, மெனக்கெட்டு வாழ்றதில்ல, சாதாரணமாக வாழணும். மெனக்கெட்டு கோடிகள் வாழ்றதுக்கே, சுவாசிக்கிறதுக்கே கோடிகளை செலவழிச்சு அப்படி இல்லை, சாதாரணமாக வாழ வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும், மெனக்கிடக்கூடாது, மூச்செடுப்பதற்கு மெனக்கிடக்கூடாது. இந்த நிலையில் வாழக்கூடிய ஒரு கோலை காட்ட சொல்லுங்க, பூமியை தவிர வேறு கோல் கிடையாதுண்டு அல்லாஹ் சொல்றான். இது என்ன தெரியுமா விஷயம்? இது எப்படி ரசூலா சொல்லலாம்? இது எப்படி ரசூலா சொல்லலாம்? ரசூல் சல்லாசி இந்த நாலேஜிக்கு தான் இப்போ தானேங்க நாங்களே கண்டுபிடிக்கிறோம். இந்த ஜூபிட்டர் குப்பிட்டர் எல்லாம் அவங்களுக்கு இப்போ தானேங்க தெரியும், பேர் தெரியும், இவ்வளோ தூரம் ஈகுதுன்னு தெரியும், புவியீர்ப்பு சக்தி தெரியும். அப்போ எப்படி நபிகள் நாயகம் சொல்ல முடியும் என்றதை பார்க்குறோம். இது ஒரு அந்த காலத்தில் உள்ளவங்க கூட இதை மறுத்தாங்களா? மறுக்கலை. என்னான்னு பார்த்தாங்க, இன்னும் பூமியில் தான் வாழ்வாங்க, பூமியில் தான் மரணிப்பாங்க, அப்படியா? என்னமோ எங்களுக்கு விளங்கினது அவ்வளோதான். சரி, இந்த காலத்தில் இல்லை இல்லை வேற இடங்களே வாழலாம், சரி தேடி கண்டுபிடிச்சு சொல்லு, பூமியில் தான். இறுதி முடிவுக்கு விஞ்ஞானிகள் என்ன வர்றாங்க, பூமியில் தான் மனுஷன் வாழுவான். இதுக்கங்களே ஏதோ பண்ணிட்டு இருப்போம் ஆய்வுகளை, ஏதாவது ஒரு மிருகம் கிடைச்சா, எனக்கொண்ட மாதிரி ஒரு பாம்பு கிடைச்சா அதை வச்சு ஷோ காட்டி என்ன செய்வான், தொழில்நுட்பம் என்ற பேரில், சாதிச்சிட்டோம் என்ற பேரில் அவன் சம்பாத்தியத்தை செஞ்சு கொள்றதுக்காக வேண்டி ஆய்வுகளை செஞ்சு கொண்டிருக்கிறான் என்றதை பார்க்குறோம். இறுதியாக பல சான்றுகள் இருக்குது, முக்கியமான சில ஹைலைட்டான விஷயங்களை தான் சொல்கிறேன். அதில் அல்லாஹ் தஆலா இன்னொரு செய்தியை சொல்கிறான், இந்த பூமியில் கர்வம் கொண்டு நடக்க வேணான்னு அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் கர்வம் கொண்டு பூமியில் நடக்காதீங்க, பெருமைப்படாதீங்க. நிறைய பேருக்கு பெருமை இருக்குது தானே, இந்த பெருமையால் தான் நிறைய பேர் அழிஞ்சு போகிறது. அந்த பெருமைப்பட வேணாம் என்றது அல்லாஹ் சாதாரணமாக சொல்லாமல் ஒரு செய்தியை உள்ளடக்கி சொல்கிறான். சூரத்துல் இஸ்ரால 17வது அத்தியாயத்தில் 37வது வசனத்தில், வலா தம்சிஃபில் அர்லி மரஹா, பூமியிலே நீர் கர்வம் கொண்டு நடக்காதே, இன்னக்கலன் தஹ்ரிக்கல் அர்ல, நீ பூமியை பிளக்க மாட்டாய், வலன் தபுலுகல் ஜிபால தூலா, அதிலே மலையின் அளவுக்கு உயரத்தை நீ என்ன செய்ய மாட்டாய், பூமிக்குள்ளே அடைய மாட்டாய் என்று அல்லாஹ் சொல்கிறான். மலை அளவுக்கு நீளத்தை பூமிக்குள்ளே நீ அடைய முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். இது ஒரு மிகப்பெரிய அறிவியல் சான்றாக இருக்கிறது, ஒரு சவாலாக இருக்கிறது. பூமிக்கு கீழே ஒருத்தம் போகிறதா இருந்தால் எவ்வளவு தூரம் தான் போவேலுமாம், ஒரு மலையுடைய ஒரு மவுண்டனுடைய அளவுக்கு தான் கீழே போகலாம், அதுக்காக போக முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சாதாரண செய்தியா, பூமிக்கு கீழே போக இயலாதுன்னு சொன்னால் இப்போ இன்றைக்கி தோண்டிட்டு போகிறான் நிறைய பேர். ஆனால் இது என்ன சொல்லுது, அல்லாஹ் என்ன சொல்கிறான், போகலாம், பூமியை பொழப்பீங்க. எவ்வளோ தூரத்துக்கு போவீங்க, அதிகபட்சமாக ஒரு மலையின் உயரம்தான். பூமியில் ஒரு மலையின் உயரம் எவ்வளவோ அந்த அளவுக்கு வேணுமெண்டா கீழேக்கு போவீங்களே தவிர அதை தாண்டி போக வேணுமான்னு கேட்டால் போக முடியாது. இதை தப்பாக வேற மொழிபெயர்ப்புகளில் மொழிபெயர்த்திக்கிறாங்க. அவனுள் தப்பாக மொழிபெயர்த்துட்டு நாங்கள் மொழிபெயர்த்தது தப்புன்றாங்க. அவங்க எப்படி தப்பாக மொழிபெயர்த்திக்கிறாங்கன்னு பாருங்க. வலா தம்சு ஃபில்லர்லி மரஹா, பூமியில் கர்வம் கொண்டு நடக்காதீர். லன் தஹ்ரிக்கல் அர்ல, அவங்க செஞ்சுக்கிற மொழிபெயர்வு, லன் தஹ்ரிக்கல் அர்ல, நீ பூமியை பொழக்க மாட்டாய். வலன் தபுலுகல் ஜிபால தூலா, மலையின் உயரத்தை அடைய மாட்டாய். இப்படி அவங்க வேறையாக பிரிக்கிறாங்க. பூமியை பொழக்க மாட்டாய், மலையின் உயரத்தை அடைய மாட்டாய். இது ரெண்டும் அவங்களோட மொழிபெயர்ப்பு. அவங்களோட மொழிபெயர்ப்பு படி பார்த்தா பூமியை பொழக்க இயலாது. பொழக்கிறானா இல்லையா, பொழன்னு பொழக்கிறான், நிறைய பொழக்கிறான், தேவைக்கும் பொழக்கிறான், தேவையில்லாமையும் பொழக்கிறான். பூமியை ஓட்ட போடுறது பெரிய வேலையா, இஷ்டத்துக்கு ஓட்ட போடுறாங்க. இவங்கட மொழிபெயர்ப்பு படி அது பொய்யா, குர்ஆன் வசனம் பொய்யாகிரும். வலன் தபுலுகல் ஜிபால தூலா, மலையின் உயரத்தை அடைய மாட்டாய். மலை எவரெஸ்ட் மலைக்கு போயிட்டானே, நீ பூமியை பொழக்க மாட்டான்னா பொழந்துட்டான். மலை உயரத்தை அடைய மாட்டான்னா மலை அதுதான் எவரெஸ்ட் மலைக்கு போயிட்டான். மேலே ஏறி ஒவ்வொருத்தனா ஏறுறான், நானும் ஏறிட்டேன் ஒவ்வொருத்தனா என்ன செய்வான், இமயமலைக்கு ஏறி நான் ஏறிட்டேன் என்று ஜினஸில் பேரை போட்டுக்கிறான். இப்போ இவங்கட மொழிபெயர்ப்பு படி பார்த்தா இதில் குர்ஆன் வசனம் போய் அர்த்தமற்றதாக இருக்குது. அப்படி எல்லாம் சொல்லலை. அடுத்து மலைக்கு மேலே ஏறுறதுக்கும் பூமியை பொழக்காம வைக்கிறதுக்கும் பெருமைக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? பெருமைக்கு என்ன சம்மந்தம்? பூமியை பொழக்கிறதுக்கும் பெருமைக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? நீ பெருமைப்படாதே, பூமியை பொழக்க மாட்டாய், இந்த பொழந்து பெருமை அடிக்கிறேன்னு பெருமை அடிப்பான், சம்பந்தம் இல்லை. அல்லாஹ் என்ன செய்கிறான்டா, நீ பூமியை பிளந்து
மலையின் உயரத்தை அதுக்குள்ளே அடைய மாட்டாய் என்று வந்தா இது உனக்கு செய்ய இயலா. நீ பெருமை அடிக்கிறதா இருந்தா இதை செஞ்சு காட்டிட்டு பெருமை அடி. பெருமை அடிப்பதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை என்பதற்காக இறைவன் விட்டு அறைகூவல் என்ன தெரியுமா? அல்லாஹ்க்கு மட்டும்தாங்க பெருமை சொந்தம். அல்லாஹ் மட்டும்தான் பெருமைக்கு சொந்தக்காரன். யாருக்கும் பெருமை அடிக்க இயலாது. அல்லாஹ் சொல்றான், நீ ஒரு பேச்சுக்கு பெருமை அடிக்கிறதா இருந்தா, நீ கர்வம் கொள்றதா இருந்தா, ஆணவம் கொள்றதா இருந்தா, பூமியை பொழந்து நீ வானத்துக்கு போக தேவை. வானத்துக்கு தான் போயிட்டானே, செவ்வாய் கிரகத்துக்கு போறானே, ரோவர் அனுப்பிட்டானே, சந்திரனுக்கு போயிட்டானே, அந்த உயரத்தை அடைஞ்சிட்டான். மலையை விட உயரத்தை மேல அடைஞ்சிட்டான். கீழே போக இயலுமா? ஏலா. நீ வானத்தில் வந்து பல கோடி கிலோமீட்டர்களை நீ அடைந்தாலும் சரி, நாங்களே போத்தவில்லைங்க. அடைதல் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? என்ன, நாங்களே போத்தவில்லை. அதுக்கு ரீச் ஆனாலே போதும். ரீச் ஆனா, நெருங்கினா போதும். அப்போ செவ்வாய் கிரகத்துக்கு நெருங்கிட்டான். ரோவர் அனுப்பி ஃபோட்டோவெல்லாம் எடுக்கிறானா? பொய்யா அனுப்புறானா? அல்லாஹ் ஆலம். அனுப்புறத சொல்கிறேன். ஏதோ ஒன்று அனுப்பி வச்சுக்கிறானே, இதான் செவ்வாய் கிரகத்தில் ஃபோட்டோன்னு சொல்லி அனுப்புகிறான், படம் என்ன அனுப்புகிறான். சரி, இவன் அனுப்பிட்டான் என்றதுல என்ன விளங்குது? மேல் பரப்புல வந்து பூமிக்கு மேலே போகலாம். அல்லாவே சொல்கிறான், யா மஅஸரல் ஜின்னி வல் இன்ஸ் இனிஸ்ததாத்தும் அன் தன்ஃபுது மின் அக்தாரி சமாவாத்தி வல்லர் ஃபன்ஃபுது. மனித ஜின் கூட்டமே, நீங்கள் இந்த வானங்களின் பூமியினுடைய எல்லைகளை தாண்டி மேலே பிரயாணம் செய்வதற்கு விரும்பினால் தாராளமாக செல்லுங்கள். லா தன்ஃபுதுன இல்லா பி சுல்தான். ஆனால் ஒரு சக்தியை உருவாக்கினாலே தவிர உங்களுக்கு செல்ல முடியாது. செல்லலாம். எப்படி செல்லணும்? சக்தியை, ஆற்றலை உருவாக்கி கொண்டு செல்லுங்கள். மேலே போகலாம். கீழே போகலாமான்னு கேட்டால் கீழே போக முடியாது என்பதுதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இந்த பூமியுடைய அளவை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து குறுக்களவு இது. பூமி இப்படி ரவுண்டு தானேங்க. இந்த ரவுண்டு பூமியில் குறுக்களவு இப்படி குறுக்களவை பார்த்தீங்கன்னா எவ்வளவு கிலோமீட்டர்? 12,756 கிலோமீட்டர் தூரம். அதாவது இப்படி பூமி இருக்குது, இங்கே அமெரிக்கா இருக்குதுன்னு வைங்க, அமெரிக்காவுக்கு கீழே இங்கே சரியா சிங்கப்பூர் இருக்குதுன்னு வைங்க ஒரு பேச்சுக்கு, சரியா? இப்போ இந்த அமெரிக்காவிலேருந்து, அமெரிக்கா நிலத்தில் எவனாவது ஒருத்தனை ஓட்ட போட்டான், அமெரிக்காவிலேருந்து ஒருத்த ஓட்ட போட்டுறான். ஓட்டை போட்டு 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 இங்கே மற்ற ஓட்டையால் வெளியே வந்தால் பூமியில் சிங்கப்பூரில் வந்து நிற்பான். இப்படி ரவுண்ட் அடித்து வர தேவையில்லை, இப்படி ஓட்ட போட்டு நேராக வரலாம் தானே, வரலாமா இல்லையா? அப்படி வரதா இருந்தால் எவ்வளவு தூரமாம்? 12,756 கிலோமீட்டர் தூரம். இவ்வளவு தூரத்தை வந்து நீங்கள் என்ன செய்யணும்? கடந்து வரணும். அப்போ நீங்கள் ஃப்ளைட்டில் வர தேவையில்லை, பூமிக்குள்ளாலே ஒரு டனல் ஒன்று உள்ளுக்கு ஜக்கெட்டை போட்டாச்சு புஷ்ஷண்டு 12,000 கிலோமீட்டரை தாண்டி போயிட்டு வந்து ஜப்பானில் வைக்கலும், சைனாவில் வைக்கலும், அவன் க்ராஸ் ரூட்டெல்லாம் வரும். உமங்மா இருக்க டனல்ஸ் போட்டு என்ன செய்யலாம்? அந்தந்த நாடுகளுக்கு பிரயாணம் செய்யலும். இது 12,000மா? அல்லாஹ் சொல்கிறான் என்னது? அப்படி நீ ஓட்ட போட நினச்சி அமெரிக்காக்காரர் இப்போ ஓட்ட போட்டு இருக்கிறான். எது வர காட்டில் ஓட்ட போடலாம்? ஒரு மலையின் உயரத்துக்கு நீ என்ன செய்யலாம்? ஓட்ட போடலாம். அதுக்காக ஓட்ட போட முடியாது. சரி, மலையின் உயரத்தை சொன்னா தானே, உலகத்திலே உள்ள உயர்ந்த மலை வந்து இமயமலை, எவரெஸ்ட். இதில் இருக்கக்கூடிய உயரம் எவ்வளவு? 9 கிலோமீட்டர். 9,000 மீட்டர், 9 கிலோமீட்டர். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? பூமியில் ஒரு மலையின் உயரத்தை 7 மணி அடைஞ்சிக்கோ. பூமியில் மலையின் 12,756 நீ தோண்டி போக தேவையில்ல. எத்தனை தோண்ட முடியும் வேண்டா? நீ அமெரிக்காவில் இருந்து, அல்லது இங்கிலாந்தில் இருந்து, அல்லது ஜப்பான்ல இருந்து, அல்லது சைனால இருந்து ஓட்ட போட ஸ்டார்ட் பண்ணி நீ இருக்கிற நிலப்பரப்புல இருந்து 9 கிலோமீட்டர் கீழே போயிட்டு காட்டு. 12,756 சொல்லல, 9 கிலோமீட்டர் முடியும் வேண்டா போ அப்படி என்றான். இவனும் தோன்றான். இப்போ தோண்டி தோண்டி சும்மா தோண்டலுமா, தேவைக்கு தான் தோண்டுவான். யார் தோண்ட ஸ்டார்ட் பண்ணான்டா? சவுத் ஆப்பிரிக்காக்காரன். ஏன்டா அங்கே வந்து தங்கம் கிடைக்கும், புதையலாக கிடைக்கும், தங்க சுரங்கங்கள் இருக்குது. அந்த சுரங்கங்களை கிண்டுறதுக்காக நல்ல ஃபேமஸான இடம் வந்து சவுத் ஆப்பிரிக்கா. நிறைய இயற்கை வளங்கள் உள்ள நாடு. அவன் தோன்றான் தோண்டி கொண்டே போகிறான். அதிகமாக அவன் தோண்டின இடம் வந்து டிரான்ஸ்வால் பாக்ஸ்பர்க் என்று சொல்லக்கூடிய சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சுரங்கத்தை தோண்டிக்கிறான். அதனுடைய அதிகமான அளவு நீளம் எதுன்னு சொன்னான், கீழே போன அளவு என்னன்னு சொன்னால் 3.3 கிலோமீட்டர் தான். 3.3 கிலோமீட்டர் தான் கீழே போயிட்டிக்கிறான். அப்போ என்ன சொல்கிறான்டா, மேல் மட்டத்திலிருந்து 700 மீட்டர் கீழே இறங்க போக்கலே ஒரு சூடோண்டு அடிக்குதான். அந்த சூடுக்கு நாங்கள் மட்டும் எக்யூப்மெண்ட்ஸ் போட்டு போவாட்டி எங்கள்கிட்ட மூஞ்சி அப்படி பத்திருமென்றான். முகம் அப்படியே சுட்டு கொள்ளும், சுட்டு பொசுக்கிவிடும், அந்த அளவுக்கு வெப்பம். அந்த 3.3 கிலோமீட்டர் கீழே ஆழத்தில் வெப்பம் எவ்வளவு சொன்னால் 57 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் அடிக்குது. 57 டிகிரி.
40 டிகிரி எங்களுக்கு இன்னும் வரல, 39 தான் கஷ்டம் என்று சொன்னோம். கஷ்டம் என்று சொன்னால் நல்லா வெள்ளத்தை நல்லா மழை பெய்யுமென்ட்டு மழையை பெய்ய வச்சா அது இப்போ வெள்ளமாக போச்சு. வெயில் வந்தாலும் கஷ்டம் எங்களுக்கு, மழை பெஞ்சாலும் கஷ்டமாகிது. இப்போ அந்த மாதிரி எங்களோட மக்களுடைய சோதனை தான் இதெல்லாம். அப்போ இவங்க எந்த அளவுக்கு போகிறாங்களா, 3.3 கிலோமீட்டர் கீழே போனால் 57 டிகிரி செல்சியஸ் வெப்பம். 57 டிகிரி செல்சியஸ் வெப்பத்துக்கு எங்களுக்கு எங்களோட மேல் வந்து உடம்பு வந்து என்ன செய்யாது, ஒத்து போகாது. அதுக்கு தேவையான சில ஏர் கண்டிஷன் உள்ள ட்ரெஸ்ஸஸ் அணிஞ்சு, தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் அணிஞ்சு, அவங்களுக்கு அந்த கீழே போயிட்டு வாரத்துக்குரிய உணவுப் பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு தான் என்ன செய்வாங்க, அந்த சுரங்கத்துக்குள்ளே போவாங்க. இந்த 3.3 கிலோமீட்டர் ஆழம் என்பதும் கடல் மட்டத்திலிருந்து பார்த்தா எவ்வளவு தூரமாம், 1.7 கிலோமீட்டர் தான் வருது. ஏனென்றா இந்த டிரான்ஸ்வால் பாக்ஸ்பர்க் என்று சொல்லக்கூடிய அந்த சுரங்கம் ஒரு மேற்கு பரப்பில் இருக்குது, மேற்கு பகுதியில் இருக்குது. அந்த மேற்கு பகுதி கடல் மட்டத்திலிருந்து 1.6 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்குது. உண்மையிலே பூமிக்கு கீழே போகிறது எந்த இடத்துல இருந்து போகணும், கடல் மட்டத்திலிருந்து தானே கீழே போகணும். கடல் மட்டத்திலிருந்து பார்த்தா இவங்க பூமிக்கு கீழே எவ்வளோ போயிட்டுக்கிறாங்க, 1.6 கிலோமீட்டர் தான் போயிட்டுக்கிறாங்க. போவே இயலாது. அல்லாஹ் சொல்லிட்டானா. இதுக்காக விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க, இதுக்காக நாங்கள் தோண்ட போகிறதும் இல்லை, தோண்டி பருப்பு தின்ன போகிறதும் இல்லை. தோண்டி போயிட்டு பருப்பு தின்னணுமா, தானாக வந்து பருப்பு தின்றது வேற கதை, தேடி போயிட்டு பருப்பு திங்கிறது தேவையா? விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க இதுக்காக நாங்கள் போகிறதுக்குரிய வாய்ப்புகள் இல்லை, ரொம்ப சிரமப்பட்டு இதுக்காகலாம் போக முடியாது. இவ்வளவு வாரது வந்து எதுக்கு மெனக்கட்டு வாரது, இருக்கிற தங்க தள்ளி கொண்டு போகிறதுக்கு தானே தவிர வேற ஒரு நோக்கம் கிடையாது. குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த சொல் துல்லியமாக நிறைவேறுகிறது. மலையின் உயரத்தை நிலத்துக்கு கீழே அடைய முடியாது. அறிவியலை சொன்னாலும் அறிவுபூர்வமாக சவாலாக அறைகூவல் விட்டு சொல்லக்கூடிய ஒரு வேதமாக திருமறை குர்ஆன் இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க, நிறைய இருக்குது. ஒரு கொள்கையை சொன்னாலும் சரி குர்ஆன் அறைகூவல் விடும். உதாரணத்துக்கு ஒரே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன், நீங்கள் சிந்திச்சு பாருங்க எப்படி அல்லாஹ் சொல்றான்னு பாருங்க. வமை யதுஉ மஅல்லாஹி இலாஹன் ஆகர், யாராவது அல்லாஹ்வை விட்டு வேறு கடவுளை அழைத்தால் லா புர்ஹான லஹு பிஹி, அவருக்கு அதற்கு எந்த ஒரு சான்றும் கிடையாது. அல்லாஹ் சொல்றான். நீங்க அல்லாஹ்வை விட்டு வேற கடவுளை வணங்குறீங்களா, ஆதாரம் கையில் இருக்குமா? உங்ககிட்ட ஆதாரம் இருக்காது. ஏனென்று சொன்னா அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்துக்குரியவன், அல்லாஹ் மட்டும்தான் அழைப்புகளை ஏற்பதற்கு தகுதியானவன், அல்லாஹ்வை மாத்திரம்தான் அழைக்க வேண்டும், அவன் மட்டும்தான் அழைக்கப்பட வேண்டும். வேற யாரையும் அழைக்கிறதுக்கு அல்லாஹ் சான்று வைப்பானா? வைக்க மாட்டான். சரி, அவங்க சரி கையில் சான்று வச்சிருப்பாங்களா? வைக்க மாட்டாங்க. அல்லாஹ் சொல்றான், ஃபஇன்னமா ஹிசாபுஹு இந்தல்லாஹ் இந்த ரப்பிஹி, அவனுடைய விசாரணை இறைவனிடம் இருக்கிறது. வாடா, எந்த ப்ரூஃபும் இல்லாம நீ வந்து அல்லாஹ்க்கு பதிலாக இயேசுநாதரை வணங்கினியா? எந்த ப்ரூஃபும் இல்லாமல் அல்லாஹ்க்கு பதிலாக புத்த பெருமானை வணங்கினியா? எந்த ப்ரூஃபும் கையில் வைக்காம சிவபெருமானையும் பிரம்மனையும் விஷ்ணுவையும் கணபதியையும் மற்ற ஆக்களையும் வணங்கினியா? நான் தான் ப்ரூஃப் தரலையே. உன்கிட்டையும் ப்ரூஃப் கிடையாது. ப்ரூஃப் காட்ட ஏலதான். யாருக்கா காட்ட இயலுமா? காட்ட இயலாது. இந்த மாதிரி அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான் பாருங்க, யா ஐயுவன் நாஸ், மனிதர்களே, லுரிப மசலுன் ஃபஸ்தமியுலா, ஒரு உதாரணம் சொல்லப்படுகிறது, காது கொடுத்து நல்லா கேளுங்க. இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹ், நீங்க அல்லாஹ்வை விட்டு யாரை அழைக்கிறீர்களோ, லன் தஹ்லுகு துபாபன், அவர்கள் ஒரு ஈயை கூட படைக்க சக்தி பெற்றவர்கள் அல்ல. ஒரு ஈயை கூட படைக்க மாட்டாங்க. எந்த ஒரு பொருளையும் அவர்களுக்கு உருவாக்க முடியாது. ஈ என்ற அற்பமா, கொசியை யாராவது பொறுமதியா பார்ப்போமா? கொசி வந்து விட்டார்கள், அவருக்கு நாங்கள் உணவளிப்போம். இப்படி யாராவது கொசியை வந்து வரவேற்போமா? வரவேற்க மாட்டோம். கொசி வந்து தட்டுறது தான் வேலை, விரட்டுறது, தட்டுறது, அடிக்கிறது. கொசுக்குரிய நிலைமை இதுதான். அப்போ கொசுவை, ஒரு ஈயை கூட படைக்க முடியாது. வல விஜித்த மவுலகு, அவர்கள் அதற்காக அனைவரும் ஒன்று சேர்ந்தாலும் சரி என்றான் அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், கிண்டல் அடிக்கிறான் பாருங்க. வை யஸ்லுபுஹுமு துபாபு, அந்த ஈ அவர்களிடமிருந்து ஏதாவது பறிச்சுட்டு போச்சுன்னு வைங்க, எங்களோட சாப்பாடு கையில் இருக்குது, சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு சமுசாவை கடிக்கிறோம் நாங்கள். சமுசாவில் வந்து கீமா வச்சிருப்பானா, கொசு வந்து அதுக்கு தேவையான கீமா துண்டு எடுத்து போகுது. எங்களுக்கு விரட்டி பிடிக்கலுமா? விரட்டி பிடிக்கலுமான்னு கேட்குறேன். ஏண்டு சம்சார கீமா எடுத்து போகிற இங்கே தாண்டு, அதே விரட்டி பிடிக்கல, அது நீ வேற படைக்க போறியா? அல்லாஹ் கேட்குறான், கிண்டல் அடிக்கிறான். இது முடியாது. லா எஸ்தன் கிதூனும், இதுக்கு வந்து எந்த சக்தியும் அவர்கள் பெற மாட்டார்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றதை பார்க்குறோம். அதே மாதிரி அல்லாஹ் அல்லாதவர்கள் எங்களை பயமுறுத்துவாங்க. சூனியம் என்று செய்வீன் என்று, எங்களோட கடவுள் காளியம்மனுக்கு சக்தி இருக்குது என்று சொல்லி, எங்களோட கடவுள்கிட்ட மூஞ்சப்பாரு உன்னை ஏதாவது செஞ்சிருவாரு, 7 மண்டை வாரியா, கடவுளுக்கு முன்னாடி சொல்றியா உன்னோட வேதத்தை சொன்னோன்னே நமக்கு வந்து கொஞ்சம் லேசா ஒரு பயம் வரும்.
இது கடுகளவும் இருக்க தேவையில்லை. கொள்கலை பாருங்க, கொள்கலை சவாலை பாருங்க. எப்படி சவால்னு சொன்னா அல்லாஹ் சொல்றான். அவங்க சொல்றாங்க ஹூத் அலைஹிஸ்ஸலாத்தை அந்த சமுதாயம் எதிர்த்தார்கள். அப்பொழுது அவர்கள் சொல்றார்கள், வமா நஹ்னு பித்தாரிகி ஆலியத்தினா அன் கௌலிக ஹூதே, நீங்க சொல்ற சொல்லுக்காக எங்கட கடவுள் எல்லாம் நாங்கள் விட்டுற மாட்டோம். வமா நஹ்னு லக பிமூமினின், உன்னை நாங்கள் நம்பக்கூடியவரும் அல்ல. இன் நகூலு, நாங்கள் என்ன சொல்லுவோம் தெரியுமா, இல்ல தராக பிசூயின், எங்களுடைய கடவுள்கள் உனக்கு ஏதாவது ஒரு தீங்கை செய்து விட்டார்கள் என்று தான் நாங்கள் சொல்லுவோம். எங்கட கடவுள் ஏதோ உனக்கு செஞ்சுக்குது, அதனால நீ உளர்றாய், உன்னை தூதரன்னு நாங்கள் நம்ப மாட்டோம். எங்கட கடவுள் சக்தி வாய்ந்தவன், அவன் தான் உங்களை வந்து மூலக்குழம்ப வச்சுக்கிறான் என்று சொல்லி ஹூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னோடனே அவர் சொல்றாரு, கால இன்னி உஷ்ஹிதுல்லாஹ், நான் அல்லாஹ்வை சாட்சியாக்குகிறேன். வஷ்ஹது அன்னி பரி மிம்மா துஸ்ரிகூன், நீங்களும் சாட்சியாளர்களாக இருங்கள், நீங்கள் இணை கற்பிக்க கூடியவற்றை விட்டும் நான் விலகிவிட்டேன். மின்தூனிஹி, நீங்கள் யாரெல்லாம் அல்லாஹ்வை விட்டுட்டு இணை பொருளாக கொண்டு வந்து வச்சிருக்கிறீங்களோ அந்த அனைத்தை விட்டு நான் விலகிவிட்டேன். ஃபகீதூனி ஜமீஆ, நீங்கள் அனைவரும் சேர்ந்து ஏழுமென்றால் எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்யுங்கள். சும்மலா துன்லிரூன், எனக்கு அவகாசம் தராதீர்கள். அல்லாஹ் அல்லாத கடவுளை வச்சு நீங்க எனக்கு ஏதோ பண்ணிக்கிறேன்னு சொல்றீங்களா? ஓடா, உங்க கடவுளை விட்டு நான் ஒதுங்கிட்டேன், உங்க தெய்வங்களை விட்டு நான் ஒதுங்கிட்டேன், உங்க சிலைகளை விட்டு நான் ஒதுங்கிட்டேன். அல்லாஹ் தான் ஆற்றல் உள்ளவன், உங்க எதுக்குமே ஆற்றல் இல்லை. முடியுமெண்டா எனக்கு எதிராக சூழ்ச்சி செஞ்சு காட்டு, எந்த ஒரு அவகாசமும் எனக்கு தராதே. சவால் விடுகிறார். ஏகத்துவவாதிகளாக இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் அல்லாத எந்த ஒரு பொருளுக்கும் அஞ்சக்கூடாது, எந்த ஒரு மனிதனுக்கும் அஞ்சக்கூடாது, எந்த ஒரு சக்தி என்ற பேர் அவன் எந்த பொய்ய வச்சிருக்கிறானோ எதுக்குமே அஞ்சக்கூடாது. தைரியமா நிற்கணும். டேய், நாங்க தௌஹீதுல இருக்கிறோம், சத்தியத்தில் இருக்கிறோம், ஏகத்துவத்தில் இருக்கிறோம், கொண்டு வாட உன்னை கடவுளை செய், சூனியத்தை செஞ்சு காட்டு, செய்வினையை செஞ்சு காட்டு, எனக்கு கண்ணூர் படவை ஏழுமெண்டா செய். முடியாது, உன்னை கடவுளுக்கு சொல்லி என்ன கை காலை முறியடிக்கவை, முறிக்கவை, உடைக்கவை, பைத்தியமாக்க என்ன முடியுமெண்டா பயப்படாம சவால் செய்யுங்க, சவால் விடுங்க. சவால் விட போல அந்த ஒப்பந்தங்கள் ஒழுங்கா பண்ணிக்கொள்ளணும். எப்பயாவது என்னை கடவுள் மரணிக்க செய்வான், எப்பயாவது மண்டே போட தான் செய்வான். அதுக்கு கடவுள் செய்ய இல்லை, நீ சும்மா இருந்தாலும் மௌத்தாவை தான் செய்வான். அது சரியா டேர்ம்களை போட்டு நல்ல அந்த வாசகங்களை போட்டு ஒப்பந்தங்களை செய்யணும். எனவே இந்த அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு இந்த நூலுக்கு சக்தி இல்லை, இந்த தாயத்துக்கு சக்தி இல்லை, கயிறுக்கு சக்தி இல்லை, தகடுக்கு சக்தி இல்லை, வீடை பாதுகாக்கிற குப்பிகளுக்கு சக்தி இல்லை, அது மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்துகிற பிரச்சாரம் செய்த ஆலிம் சாக்களுக்கு சக்தி இல்லை, மகான்களாக கருதப்படுற எவருக்கும் சக்தி இல்லை, அவுலியாக்களுக்கு சக்தி இல்லை, ஜியாரங்களுக்கு சக்தி இல்லை, சந்தனக்கூடுக்கு சக்தி இல்லை, மௌலுதுக்கு சக்தி இல்லை, எதுக்கும் சக்தி இல்லை. தைரியமாக நில்லுங்க. அதனால தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்றாங்க. சிலையை உடைச்சிட்டு வந்து யார்கிட்ட உடைச்சேன்னு கேட்டால் சின்னது கிட்ட கேளண்டா கிண்டலும் வேற அடிக்கிறாரு. அதுதான் அவ பேசாத ஏண்டா வணங்குறீங்க, இப்படியெல்லாம் என்ன தைரியம்? ஏலா அந்த தைரியம் ஒவ்வொரு ஏகத்துவவாதிக்கும் வர வேண்டும். இது போன்ற அறைகூவல்கள், கொள்கை ரீதியாக எடுத்தாலும் அறைகூவல்கள் இருக்கிறது. முன்னறிவிப்புகள் எடுத்தா இது நடக்கும், இது நடக்கும், இது நடக்கும் என்று குர்ஆன் முன்னறிவிப்புகளை சொல்லும். அதிலேயும் அறைகூவல்கள் இருக்கிறது. இதை நாங்கள் தேடி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த அறைகூவல்களை விடுத்து எதை நிலைநாட்டான் என்றால், இறைவன் ஒருவன் தான் உண்மை என்பதை நிலைநாட்டான், அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் என்பதை நிலைநாட்டான், திருமறை குர்ஆன் தான் இறை வேதம் என்பதை நிலைநாட்டான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறுதி தூதர் என்பதை நிலைநாட்டுகிறான் என்பதை நாங்கள் நன்றாக புரிந்து கொண்டு இந்த ஏகத்துவ கொள்கையை, இந்த குர்ஆனை பிற மக்களுக்கு நாங்கள் எடுத்துச் செல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அற்புதமான இந்த வேதத்தை தந்த அல்லாஹ்வை புகழ்ந்தவனாக நான் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.